நம பார்வதீபதயே ஹர ஹர மகாத். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் தெரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்பொருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவான். புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். சீராரும் வில்லிபுத்தூர் தன்னில் தோன்றி திருவாலவாயினிடை சென்று நோற்று, நீராரும் சடைத்தரித்த சொக்கநாதன் நிருமலன் அன்போடு கரத்தெய்தப் பெற்று, நேராக ஆலடியில் 2 நாகம் நேயமுடன் படத்தை விரித்து ஆடக்கண்டு, பாராரும் மன்னவனுக்கு அருளை செய்து பண்பினொடு கமலை நகர் படர்ந்து மேவி, படர்கருணை ஞானப்பிரகாசன் அருள் பெற்று பாங்காக வருத்தளித்த பயிற்றின் முளைகாட்டி, சுடர்விளக்கை பிடித்தவண்ணம் சொரிமழையில் நின்றும் தோமறுதல் மேவி அதில் தோயாமற் செய்தே, தொடர் வினையை ஒழித்த குரு தூமொழிகை கொண்டு துதி தர்மபுரம் மேவி, சோகமரையார்க்கும் அடர்வஞ்ச பாசங்கள் அகற்றி அருள் புரியும் ஆன திருஞான சம்பந்தன் அடிபணிவாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபாநடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும், எங்குடி ஆளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். 19ஆம் ஆண்டு திருமுறை விழா. இந்த நிகழ்ச்சியிலே சென்ற ஆண்டு தொடங்கி பேசுவதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெருங்கருணை புரிந்து அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு தந்து வந்திருக்கிறார்கள். இதிலே பேசுவதற்கான வாய்ப்பு சென்ற ஆண்டு நியமனமான போது குருமகா சன்னிதானத்திடம் இதை பற்றி தெரிவித்த போது, இந்த நிகழ்ச்சியை பற்றியும் அது நடைபெறக்கூடிய சிறப்புகளை பற்றியும் ஒரே வரியிலே குருமணிகள் சொன்ன வார்த்தை. இதை சென்ற ஆண்டு நிகழ்ச்சியிலும் மேற்கோள் காட்டியிருந்தேன். இனி அடுத்த ஆண்டு அழைத்தால் அடுத்த ஆண்டும் இதையே சொல்லித்தான் தொடங்குவேன். திருமுறைகள் சைவ சமயத்தின் தனிப்பெரும் சொத்தாக விளங்கக்கூடிய திருமுறைகளை எப்படி கொண்டாட வேண்டுமோ அதற்கு தகுதியாய் கொண்டாடும் நிகழ்ச்சி இது என்று குருமகா சன்னிதானனுடைய வார்த்தை. நாளொன்றுக்கு ஒரு திருமுறைக்கு அதை இசையால் ஏற்றுவதும் இயலாக பேசுவதும், இப்படி என்னென்ன விதத்திலெல்லாம் கொண்டாட முடியுமோ அத்தனை அடியார்கள் அத்தனை நிகழ்ச்சிகள் இதே நிலையத்தில் அடிய 4 ஆண்டுகளாக சைவ சித்தாந்த ஆசிரியராக நியமனமாகி வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டு இதே நிகழ்ச்சியிலே 9ஆம் நாள் திரு இசைப்பா திருப்பல்லாண்டு கொண்டாடப்பட்ட நாளிலே பேசும்போது பார்த்த அதே அளவிற்கு அடியார் திருக்கூட்டத்தை இந்த ஆண்டு தான் அதுக்கு அடுத்து பார்த்துருக்கேன். இங்கே ஆண்டு முழுக்க நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது என்னமோ அறநருள் நிகழ்ச்சி அன்று மட்டும்தான் இத்தனை அடியார்களுக்கும் இங்கே உஸ்மான் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சமய பிரச்சார நிலையமும் இங்கே எழுந்தருளி இருக்கும் எங்கள் முத்தையாவும் கண்ணுக்கு தெரிகிறாங்க. அப்படி அடியார்கள் ஈர்க்கப்படுவதென்றால் இதுதான் அறநருள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுயாளர்கள் இந்த அமைப்பிற்கு ரொம்ப தகுதியான பெயர். சிவனருள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 12 நாளில் ஒரு நாள் வந்து இங்கே கண்டால் தெரிந்து கொள்ளலாம். அத்தனை அடியார்கிட்டையும் ஐயா சொன்னார், இன்பம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் அடியார் இல்லை, அவர்கள்ட்ட அவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். ஏன்னா சிவத்தோடு சார்புன்னுட்டா எப்போதும் ஆனந்த பொருளாக இருக்கும் பெருமானோடு ஏற்பட்ட சார்பு என்னும் போது அதிலே நீக்கமர இன்பம் நிறைந்திருக்கும் அல்லவா. அந்த இன்பத்தை இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் திருமுகத்திலே காணலாம். அத்தனை சிறப்பு. மற்றபடிக்கு இங்கே வகுப்புக்கு வந்தீங்கன்னா 6 மணி வகுப்புக்கு ஒரு 6:15 வந்துட்டு அப்படியே உள்ளே வரலாமா, வேண்டப்பட்டவங்க இருக்காங்களா, இன்னைக்கு ஏதோ புராணம் சொன்னால் பரவாயில்ல, இன்னைக்கு சிவபிரகாசம்னு சொல்லியிருக்காங்க, பாட்டெல்லாம் நீளமாக இருக்குமே, உள்ளே வரணுமா, ஐயா ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வரேன், இப்படியெல்லாம் இருக்க அதற்கு நடுவே அறநருள் நிகழ்ச்சி அன்று மட்டும்தான் நிலையம் கொள்ளளவையும் மீறி அதிகமாக இத்தனை அடியார்கள் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே அதற்கு இத்தனை தூரம் உழைத்து அதை ஏற்பாடு செய்யக்கூடிய அடியார்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திருவடிகளை தலையில் சுமந்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடங்குகிறேன். இந்த ஆண்டும் தலைப்பு எடுப்பதை பற்றி ஒரு விசாரம் ஏற்பட்டது. முதல்ல ஐயா ஓதுவார் ஐயா அவர்கள் பொங்கல் அன்னைக்கு நினைக்கிறேன் அன்றைக்கி பேசிய போது உங்களுக்கு 8ஆம் திருநாள் திருவாசகம் நிகழ்ச்சி, அதில் சோச்சமி ஐயா பேசுகிறாரு, அதோடு சேர்த்து உங்கள் பேரையும் போடலாம்னு இருக்கேன் அப்படின்னாங்க.
ரொம்ப சந்தோஷப்பட்டு அடியனையும் மதித்து திருவாசகத்திலெல்லாம் சேர்க்குறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரின்னு ஒத்துக்கிட்டது. அதுக்கப்புறமா அன்றைக்கி 25ஆம் தேதி சென்ற திங்கட்கிழமை, அது பங்குனி உத்திர திருநாள். அது திருவாரூரில் எங்கள் சுவாமி அன்றைக்கி பாத தரிசனம் காட்டி கொடுக்குற நாள். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்றைக்கி அதை ஏற்றுக்கொள்வதில்லை, ரொம்ப மதித்து அதை மறுக்கும்படியாக ஆனது. அதற்கு அடுத்து அப்படின்னா இறுதி நாள் அன்றைக்கி சிவசண்முகம் ஐயா பேசுகிறாங்க, அதோடு சேர்த்து போடுறேன். நாங்கள் இப்போ யாரோட சேர்த்து பேசணுமோ அதை வைத்து தான் நமக்கு சிறப்புங்கிறத புரிந்து கொள்ள முடிந்தது. அதெல்லாம் பெரிய பேர். இப்படி நடக்கும் திருமுறை கருவூலமாகவும் சாத்திர கருவூலமாகவும் ஐயாவை, சோச்சோமி ஐயாவை திருமுறை கருவூலம்னா ஐயாவை சாத்திர கருவூலம்னே சொல்லலாம். அடியேன் அதிகம் கேட்டது ஐயாவுடைய வாக்கு தான். அதில் கீழே காரை பார்க் பண்ணிட்டு வரும்போதே அந்த ரொம்ப வேறுபட்ட அந்த குரல் ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் அதிகப்படியாக ஒலிக்கக்கூடியது ஐயாவுடைய குரல். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அப்படி சாத்திரம் கற்பதற்கான ஆசிரியர், அவரோடு அந்த நாள்லேயே உங்கள் பேரையும் போடணும்னு ரொம்ப பரிவோடு செய்தார். உங்களுக்கு என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி ஒரு நாள், இல்லை எங்களுக்கு இன்றைக்கி சௌகரியப்படுதோ அன்றைக்கின்னு சொல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப பெரியவர்கள்லாம் பேசுகிறாங்க, அதில் உங்களுக்கும் இடம் தரேன்னு சொல்லி ரொம்ப பரிவோடு அதை செய்தருளினார். அதனால் திருவாசகத்தை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய் திருமுறையில் 12ஆம் திருமுறை அந்த நாளில் அதை கொண்டாடும் விதமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த நாளை அடியனுக்காக ஒதுக்கினார். அதற்கு என்றும் கைமாறில்லாதவனாக தான் அடியன் நிற்கிறேன். சரி, அடுத்து தலைப்புன்னு வந்தபோது பெரிய புராணத்திலேருந்து ஏதாவது ஒரு தலைப்பு அப்படின்னார். பேரே பெரிய புராணம். இதில் தலைப்புன்னு எடுக்கலாம்னா இருக்கிற 4000 பாடலுமே தலைப்பு தான். 4000 பாடலையும் 4 தலைப்பு எடுக்கலாம். அத்தனை விஷய ஞானம், அத்தனை விஷயம் பொதிந்த நூல். அதனுடைய சிறப்பையெல்லாம் யார் சொல்லி முடிக்க முடியும்? அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இது மாதிரி எது வாய்ப்பு கிடைச்சதுன்னா முதல்ல தெரிவிக்கிறது குருமகா சன்னிதானம் எடுத்தேன். அப்போது சன்னிதானங்கள் அங்கே தலைக்காவேரியில் யாத்திரையில் இருந்தபோது தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஐயா பேசினாங்க, லண்டன்லேருந்து பேசினாங்க, இந்த நிகழ்ச்சி இப்படி ஆயிருக்கு, இந்த தேதி உத்தரவாயிருக்கு, பெரிய புராணத்துலேருந்து ஏதாவது தலைப்புன்னாங்க. ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி மட்டும் அனுப்பினாங்க. நாம் போயிட்டு எனக்கு ஏதாவது தலைப்பு நீங்கள் சொல்லுங்கன்னெல்லாம் கேட்க முடியாது. இந்த மாதிரி உத்தரவாயிருக்குன்னு சொல்லி நிப்பாட்டினோம்னா இதை பேசுங்கன்னு அவங்க உத்தரவாகணும்னு நம்பி நின்னது. அவங்க ஆகட்டும் ஆசீர்வாதம் நல்லபடியாக பண்ணுங்கன்னுட்டு முடிச்சுட்டாங்க. சரி, இதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் சாமி அதில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உலகலாம் நடந்து ஓதற்கரியவனில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எத்தனை வேணுமோ எல்லாமே தலைப்பு தானே, எந்த தலைப்பு எடுக்கிறதுன்னு தெரியல, பேசி முடிக்கிற சிறப்பான்னு ஒரு பெரிய வாய்ஸ் நோட் ஒன்று ஒரு 3 நிமிஷத்துக்கு அனுப்பி வச்சேன். அது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு சன்னிதானம் அவங்களுக்கே உரிய விதத்தில் எவனுடைய பெருமை பேச முடியாதோ, யாருடைய சிறப்பை பேசி மாளாதோ, யாருடைய பெருமையை வேதங்கள் கூட சொல்ல தோற்று நின்றதோ, இதிகாசங்களால் முடியாததோ, ஆகமங்கள் கூட இவன் சத்திய பொருள்ங்கிற அளவில் போய் நின்றதோ, அதையே உணர்த்தும் விதமாக சேக்கிழார் சாமி அழகாக ஒரு பதத்தை கையாண்டிருக்கார். சொல்லுவதறியேன் வாழி. இதுதான் எனக்கு விடையாக வந்தது. 7 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கு 3 வார்த்தையில் பதில் கொடுத்தாங்க. சொல்லுவது அறியேன் வாழி. இதுதான் இந்த ஆண்டிற்கான தலைப்பு இதுதான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நேரில் தரிசனம் பண்ண போயிருந்த போது இதை சொன்னபோது கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 10 நிமிஷம் அந்த தலைப்பை பற்றி அவர்கள் ஒரு பிரசங்கம் செய்தார். அவர்கள் ஒரு சொற்பொழிவு கொடுத்தாங்க. அப்படி அவர்கள் பேசியதை அப்போது கேட்டுக்கொண்டது, அதிலிருந்து எடுத்த சில குறிப்புகள், அதை வைத்துக்கொண்டு தான் இன்றைக்கி பேசும்படியாக ஆகியிருக்கிறது. இது பெரிய புராணத்தை கொண்டாட வேண்டிய நாள் ஆகையினாலே பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டும், ஆயினும் திருவாசகம் பேச இருந்த ஒரு நிலை அது இந்த ஆண்டு இல்லாமல் அது ஏதோ ஒரு திருவருள் துணை, அது அடுத்த ஆண்டுக்குன்னு பெருமான் ஒதுக்கி வைத்து விட்டார் போல். அடுத்த வருஷம் 8ஆம் நாள் கூப்பிடுங்க. அந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதாலே இந்த வரியை எடுத்துக்கொண்டுன்னு பார்த்து கொண்டிருந்த போது இப்போது 10 நிமிஷம் முன்னாடி கூட தம்பிரான் சுவாமிகிட்ட என்ன தலைப்புன்னு கேட்டார். சொல்லுவதறியேன் வாழின்னு உடனே சட்டுன்னு திருவாசகம் அப்படின்னார். அடியனுக்குமே இந்த தலைப்பை வைத்துக்கொண்டு பார்த்த போது தான் இங்கே சென்னையில் மாதாந்திர திருவாசக சொற்பொழிவு அடியன் இசை சொற்பொழிவாக ஏற்பாடாகி நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆண்டாக போயிட்டுருக்கு, மாதம் ஒரு நிகழ்ச்சின்னு. அதில் இந்த வரி இதுக்கு முன்னாடியே இதை பற்றி பேசியிருக்கோமே நினச்ச போது தான் திருவண்ட பகுதியிலே இதே பதத்தை அப்படியே கையாண்டிருக்கிறார் மாணிக்கவாசகர் பெருமான். சொல்லுவதறியேன் வாழி அப்படின்னு போட்டு முறையோன்னு ஒரு கேள்விக்குறியோடு அந்த இடத்துல நிப்பாட்டு. அப்போது அடியனுக்கு தெரிந்த அளவில் அதுக்கப்புறம் கண்கார்டன்ஸ் எல்லாம் போட்டு தேடி எடுத்து பார்த்ததில் திருவாசகத்திலிருந்து ஒரு பதத்தை அப்படியே அந்த வரியை நேரடியாக எடுத்து சேக்கிழார் பெருமான் வேறொரு இடத்திலே வைத்து பாடிய சிறப்பு இந்த சொற்றொடருக்கு உண்டு, இந்த வரிக்கு உண்டு. சொல்லுவதறியேன் வாழி என்பதை மாணிக்கவாசக பெருமான் என்ற நிலையும், சேக்கிழார் பெருமான் இதை ஏற்பகையார் புராணத்திலே வைத்து சொல்லும் முறையும், இந்த இரண்டையுமாக பார்த்தபோது சரி, திருவாசகம் பேச முடியாமல் போன அந்த குறை தீர குருமணிகள் அதுலேயும் இதுலேயுமா பொதுவாக வரக்கூடிய ஒரு பதத்தை எடுத்து கொடுத்து இது தலைப்பாக இருக்கட்டும்னு வச்சுட்டாருன்னு மனசை தேர்த்தி கொண்டு அது இரண்டையுமாக பேசும்படியாக ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதை நினைத்து திருவருள் வாய்த்த நிலையை கொண்டாடி அடியார்கள் திருவடிகளை துணைக்கு அழைத்து கொண்டு அதில் விழுந்து வணங்கி பேச துவங்குகிறேன். இந்த தலைப்பிலே பெரிய புராணத்திலே வரக்கூடிய தலைப்பு, பெரிய புராணத்தினுடைய சிறப்பெல்லாம் அதுவும் சொல்லுவதறியேன் தான். அது யார் சொல்லி முடிக்க முடியும்?
இந்த சொற்றொடரை அப்படியே நாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வரியை எங்கே வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஏன்னா யாரை பெருமை பேச தொடங்கினாலும் நாம் உடனே சொல்லுவது பேசி முடிக்கக்கூடிய சிறப்பாக இவருக்கு அப்படிம்போம். அதை சொல்லும் போதே நமக்கு தெரியும், இன்னும் 1 மணி நேரம் பேச சொல்லியிருக்காங்களே இவரை பற்றி இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும், சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இருந்தால் சொல்லலாமேங்கிற மனசோட தான் பல இடத்துலையும் பேசும். சமய சொற்பொழிவுக்குன்னா இதெல்லாம் பொருத்தமாக வரலாமே தவிர பிறந்தும் இறந்தும் போகக்கூடியவர்களெல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் செய்து பழகிவிட்டோம். இங்கே அதை எடுத்துக்கொண்டோம்னா சொல்லுவது அறியேன்னு சொல்லித்தான் இத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடுறாங்க. இந்த சொல்லுவது அறியேன் அப்படிங்கிறதுல 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். உன் பெருமையை கூற என்னால் முடியுமாங்கிறது ஒரு பொருள். மற்றொரு பொருள், திருவாசகத்துக்கு உரை சொன்ன மரபு உரைகளில் வரும்போது அந்த நிலையிலே போய் நின்ற இடத்தில் மாணிக்கவாசக பெருமானுக்கு வார்த்தைகள் எழவில்லை. அதனால் சொல்ல முடியாது நின்ற நிலையின்ற அளவிலேயுமாக இப்படி 2 விதத்தில் பொருள் கொள்கிறோம். ஒன்று, உன் பெருமையை யார் அறிவார், நான் சொல்லி முடிக்கக்கூடியதா உன் சிறப்பு, அப்படி வேதங்கள் தோற்ற இடமாச்சே அது, அந்த இடத்தில் போய் என்னை நிறுத்திவிட்டு உன் பெருமையை பேசுன்னு சொன்னால் என்னால் முடியுமா, இது ஒரு பொருள். மற்றொன்று, பேசும் நிலையில் நான் இல்லை ஐயா, அதிகபட்சம் அதைத்தான் அந்த இடத்துல சொல்லி முடிக்கலாம். அதீதமான ஒரு ஆனந்தம் அடைந்த நிலையிலே பேசுவதற்கு இதற்கு மேலே எனக்கு எதுவும் தோணலையே, எதை சொல்லி நான் இதை இந்த இடத்துல பேச முடியும், வார்த்தை எழவில்லையேன்னு சொல்லி நிற்பார்கள். வாக்கு அது இறைவன் கொடுத்தது. அந்த வாக்கு தட்டுப்பட்டு போகும்படியான ஒரு நிலையை நமக்கு ஆகமத்தின் யோகபாதம் தெளிவுபடுத்துகிறது. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இந்த பெரிய புராணத்தினுடைய சிறப்பை சிந்தித்து தொடங்கணும். தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொகையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியெடுத்து கொடுத்தது திருவாரூர் தியாகராஜ பெருமான். எங்கள் சுவாமியினுடைய சிறப்பே அடியார்களுக்கென்றே இருக்கக்கூடிய பெருமை. திருவாரூருக்கு தரிசனத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் அங்கே வந்தால் நீங்கள் இருப்பீங்களா, அவ்வளோ பெரிய வரியை தாண்டி எங்களை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா, சீக்கிரம் தரிசனம் பண்ணலாமான்ட்டெல்லாம் கேட்பாங்க. இல்லை குறைஞ்சபட்சம் யாரை போய் அங்கே பார்த்தா நமக்கு தரிசனம் சௌகரியமாக கிடைக்கும்னுட்டெல்லாம் கேட்பாங்க. ஒரே விடை தான், திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவனடியார்களை தரிசிக்க வரேன்னு நினச்சிக்கிட்டு வாங்க, தியாகராஜ பெருமான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து தரிசனம் கொடுத்தார். இது சத்தியம். அடியார்களை கையில் வைத்து தாங்குவது வழக்கம் இல்லை, எங்கள் பெருமான் தலைமையிலே சுமந்து தாங்குவார். இதை அவரோடு இருந்து பழகியவர்கள் அத்தனை பேரும் உணரலாம், சத்தியமாக சொல்லுகிறேன். அப்படி அடியார்களுக்கென்றே இருக்கக்கூடிய ஆலயம், அடியார் பெருமையை பாடினால் தான் மகிழும் பெருமானவர், அந்த பெருமானால் மட்டும்தான் அடியார் பெருமையை அளவிட்டு சொல்ல முடியும். அதனால் அவர் அடியெடுத்து கொடுத்தார். இந்த சிறப்புக்கு தானோ என்னவோ தில்லையிலே தரிசனம் செய்த சுந்தரரை நீ திருவாரூருக்கு வான்னு அழைத்தது அடியார் பெருமையை விளங்க வைத்தார். அப்படி அவர் அடியெடுத்து கொடுத்த அந்த நூலிற்கு அதை தொடர்ந்து அதன் பிறகு நமக்கு வழிநூல் வருகிறது, விரிநூல் எல்லாம் வர உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் தில்லையம்பலவானர் அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் பெருமான் பாடினார். அதற்கு அவர் வைத்த பெயர் ஒன்று, ஆனால் இன்றைக்கு அது பிரபலமாக இருக்கக்கூடிய பெயர் பெரிய புராணம். பெரிய புராணம் என்று சொல்லுவதற்கு காரணம் பலதும் சொல்லுவார்கள். அளவில் பெரிது என்பது ஒரு சாதாரண பொருள்தான். விசேஷ பொருள், அதில் பேசப்பட்டிருப்பவர்கள் எல்லாரும் பெரியவர்கள். யார் யாரையோ பெரியார்னு அழைச்சி பழகிட்டோம். வாஸ்தவத்தில் நாம் பெரியவர்கள்னு சொல்லி கொண்டாட வேண்டியது இவர்களை மட்டும்தான். ஏன், வள்ளுவத்தேவ நாயனார் பெரியார் என்ற சொல்லுக்கு அழகாக ஒரு இலக்கணம் வகுத்து கொடுக்கிறார். அதையும் முக்கியமாக நீத்தார் பெருமையில் கொண்டு போய் வச்சிருக்கு. முதல் முன்னம் உலகப்பாசத்தை நீக்கியவர்களாக இருப்பவர்கள் தான் பெரியார்களாக இருக்க முடியும். அதனால தான் நீத்தார் பெருமை அதிகாரத்திலே பெரியார் என்பவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் வகுக்கிறார். செயற்கரிய செய்வார் பெரியார். ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன். ஒரு இடத்துல போய் முட்டி நிற்கிறோம், இடம் திரும்பணுமா வலம் திரும்பணுமா நாம் யோசிக்கிறோம். அந்த இடத்துல இடம் திரும்பினோன்னா நமக்கு சௌகரியம்னு நினச்சி உடனே இடது பக்கம் திரும்பிடுவோம். வலது பக்கம் திரும்பினாலும் காரியம் நடக்கும், ஆனால் ரொம்ப கடினம். அது உலக இயற்கைக்கு பொருந்தாததுன்னு பல காரணங்கள் சொல்லி சௌகரியமாக இருக்கிற வழியை எடுப்போமேன்னு இடப்பக்கம் திரும்புவோம். இவர்கள் செய்வதற்கு அரிய செயலை மட்டுமே செய்து பழகியவர்கள். அதனால் அப்படி ஒரு இடத்தில் இருக்கும்போது இவங்க நமக்கு நேராக எதிராக தான் சிந்திப்பாங்க. அப்படி சிந்தித்தவர்கள் செயற்கரிய செய்யக்கூடிய இவர்கள் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார், வள்ளுவருடைய வாக்கு. இதற்கு இப்போ சமீபத்தில் வந்தவர்கள் உரையெல்லாம் புறம் தள்ளிட்டு நமக்கு சைவாகமத்திலிருந்தே மேற்கோள் காட்டி உரை எழுதிய பரிமேலழகருடைய உரையை பார்ப்போம். அவர் வைணவர் என்று பிரபலமாக அறியப்படுகிறார். காஞ்சிபுரத்திலே ஊரக பெருமாள் கோயிலிலே அவர் அர்ச்சகராக இருந்தார் என்றெல்லாம் வரலாறு சொல்லும். ஆனால் உள்ளபடியே அவருடைய உரையை எடுத்து பார்த்தோம்னால் நேரடியாக சைவாகமங்களிலிருந்து எல்லாம் மேற்கோள்கள் காட்டி எழுதக்கூடிய சிறப்பு அவருக்கு உண்டு. தோய்ந்த சைவ சித்தாந்தி. அவர் கொடுக்கக்கூடிய உரை செயற்கரிய செய்வார் பெரியார். அப்படின்னா ஒத்த பிறப்பினராகிய மக்களுள் செய்தற்கு எளியனவற்றை செய்யாது அரியவற்றை செய்வார் பெரியர். அப்படின்னா என்ன, நம்மை போலவே தான் இருக்கார்கள் இந்த அடியார் பெருமக்களை நினைச்சுக்கிறோம். ஆனால் நாம செய்கிற மாதிரி இல்லை அவர்கள் செயலெல்லாம்.
இன்னும் சொல்லணும்னா அவர்கள் செய்வது போல நம்மால செய்ய முடியல. அதனால நாம என்னைக்கும் சிறியவர்கள் தான், அவர்கள் பெரியவர்கள். அடியார்களை மட்டும்தான் பெரியவர்கள் என்ற பெயரிலே தள்ள முடியும், செயற்கரியனவற்றை செய்பவர்கள். இல்லை, திளைவாழந்தனர் புராணத்திலேருந்து எடுத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் சடையனார் இசைஞானி அத்தனை பேர் புராணத்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அவர்களை இறைவன் தடுத்தாட்கொண்ட அந்த நொடி பொழுது இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செயற்கரியனவற்றை செய்திருப்பார்கள். அதை ரொம்ப இயல்பாக செய்வார்கள். அதுதான் அதில் சிறப்பே. ஐயோ இது யாரும் செய்ய மாட்டாங்க, நாம செஞ்சா நமக்கு பெருமை நிலைக்கும்னு நினைத்து கொண்டெல்லாம் இல்லை, இயல்பாகவே அதை செய்திருப்பார்கள். அதனால் அவர்கள்தான் செயற்கரியனவற்றை செய்பவர்கள். அதனால் அவர்கள் பெரியவர்கள். அவர்கள் புராணம் பெரிய புராணம் என்று பிரபலப்படுகிறது. இல்லைன்னா இதுவும் பல புராணங்களில் ஒன்றாக நின்று இருக்கு. இறைவனுடைய புராணத்தை எல்லாம் யாரும் இப்படி பெரிய புராணமாக கொண்டாடுவதில்லை. சேக்கிழார் பெருமான் அடியார் பெருமை பேசியதாலே, ஏன் இவர்கள் பெருமை பேசுதற்கே அரியனவாம், இவர்கள் செய்த செயல்லாம் அரியது, இவர்கள் பெருமைன்னா பேசுதற்கு அரியனன்னுட்டாங்க. ஔவையார் சொல்றான். மற்றொரு சைவ சித்தாந்தி அந்த அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார், எல்லாரையும் சைவ சித்தாந்தின்னு சொல்றேன்னு கட்சிக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி செய்யலை. நான் அந்த அம்மையார் மட்டும்தான் பிறவியை கொண்டாடினாள். பிறவியை கொண்டாடினாள். பெறுதற்கரிய பிறவி இதுன்னா எது? மானிட பிறவி. இது அரிதுன்னா ஏன்? இந்த ஒரு பிறவியில தான் சேர்த்த வினைக்கெல்லாம் விடையாக ஈசன் பால் அன்பும் அவன் அடியார்கள் பால் அன்பும் செய்து வினைப்பயனை நீத்து அதிலிருந்து கடந்து என்றும் முடியா இன்பமான பேரென்ற வீட்டை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்ற பிறவிகளில் இருக்கா? இல்லை. அதனால இது அரிதான பிறவின்னு. வேற சில சமயங்கள் எல்லாம் உண்டு. நாள் பொழுதை துவங்கும் போது எழுந்து தன்னை தானே பார்த்தவுடன் தன்னை கண்டால் பாம்பை கண்டார் போல் பயங்கொண்டு வைணவ ஆசிரியர்கள் எழுதுறாங்க. எழுந்தவுடனே ஐயோ இன்றும் பிழைத்தோமா, இன்றொரு நாள் பிறவியான் அவர்கள்லாம் பயந்து நடுங்கும்படியாக சொல்ல, இது பெறுதற்கரிய பிறவி. இந்த பிறவியிலே ஈசன் பாலும் அவன் அடியார் பாலும் அன்பு செய்து உய்ந்து போங்கள்னு உபதேசம் சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லும். அதனால தான் ஔவையார சைவ சித்தாந்தின்னு அந்த அம்மையார் தான் இதை மேற்கோள் காட்டி பாடுறான். அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் அந்த அம்மையார் சொல்லுவது தொன்றதன் பெருமை கூறவும் பெரிதேன்னு யாரால சொல்லி முடிக்க முடியும்? சிவபெருமானுடைய பெருமை கூறுதற்கரியது, அதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஆனால் அவரையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே வைத்து சுமக்கக்கூடியவர்கள். இவர்களுக்காக அவர் ஓடுவார், நடப்பார், என்னவும் செய்வார். அடியார்களுக்காகத்தான் இருக்கார் அவர். அதனால் அவரையும் சேர்த்து இவர்கள் வாங்கி கொண்டதால இவர்கள் பெருமை பெரியதுன்னு பாடினா அவர்களுடைய பெருமை பேசப்படுவதால் இது பெரிய புராணம் என்றாயிற்று. அதனால தயவு செய்து இந்த இடத்துல பரிமேலழகர் உரையை அப்படியே மனசில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒத்த பிறப்பினராகிய மக்களுள் செய்தற்கு எளியவற்றை செய்யாதுன்னுட்டார். முதல்ல அதுதான் முக்கியம். செய்ய முடியாததை செய்வார்கள்னு சொல்லல. நீங்களோ நானோ செய்யற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் நம்மாலேயே முடியும். இவர்கள் அதிலிருந்து மாறுபட்டவராக அரியதானவற்றை செய்பவர்கள், அவர்கள்தான் பெரியவர்கள் என்று கொண்டு அவ்வெளியவற்றை செய்து அரியவற்றை செய்ய மாட்டாதார் சிறியார். அதை கீழே கொடுத்துடுறேன். அதில் எளிமை எதுவோ அது சுலபமாக இருக்குது, இது சௌகரியம், இதை செஞ்சு முடிச்சிருவோமேன்னு நினைப்பவர்கள் அப்போ சிறியார்கள் ஆகிவிடுகிறார்கள்ன்ற. இப்போ பெரியார் என்ற சொல்லுக்கு இலக்கணத்தை நாம் வள்ளுவதேவ நாயனார் காட்டிக் கொடுத்த வழியிலும் அதற்கு சைவாகம முறையிலே உரை கண்ட பரிமேலழகருடைய உரையை மட்டும்தான் கொள்ள வேண்டியது. அந்த நிலையில் இவர்கள் எல்லாம் செய்வதற்கு அரிய செயல்களை செய்யக்கூடியவர்கள். மேலே அதோட நிப்பாட்டல, இது வெறும் பதபதார்த்தம். இங்கே ஆகமத்தை கொண்டு வரணுமே, ரொம்ப கஷ்டமே படாமல் சொல்லிட்டார். செய்யற்கு அரியன ஆவன. செய்வதற்கு அரிய செயலை செய்பவர்கள். அது என்ன அரிய செயல்? உரையாசிரியருக்கு இதுதான் பெரிய கடமை. ஒரு பாடலில் இருக்கிற சொற்களுக்கு உரை சொல்லணும், அந்த உரையில் இருக்கிற சில சொற்களுக்கு உரை சொல்லணும். செய்வதற்கு அரியதை செய்பவர்கள் அவர்கள் பெரியார். அது என்னங்க அரிய செயல்? மலையை தூக்கி பிடிக்கணுமா, வானத்தை வளைப்பதா? அது என்ன அரிய செயல்னு கேட்டால் நேரடியாக அப்படியே யோகபாதத்திலேருந்து கொண்டு வரார். செய்தற்கு அரியன ஆவன யமனியமாதிகள் முதலாக எண்வகை யோக உறுப்புகள். சரியாதி 4 மார்க்கங்களிலே, சரியாதி 4 நிலைகளிலே சரியை கிரியையெல்லாம் கடந்து யோகபாதத்திற்கு வரும்போது ரொம்ப சௌகரியமாக இன்றைக்கி யோகபாதத்தை பற்றின சிந்தனையை நூல்கள் வெளியீட்டில் கூட பெருசாக காமிக்கல். சன்னிதானம் எடுத்து அதுதான் விண்ணப்பமாக வச்சு 2 ஆகமத்துக்கு தான் ஏதோ யோகபாதம் கொஞ்சமாவது கிடச்சிருக்கு. அதுலேயே நிறைய இந்த நூலில் பார்த்து கொள்ளுக, அந்த நூலில் கண்டுகொள்ளுகன்னு போட்டு முடிச்சுட்டாங்க. அதுவாவது வெளியிடப்படணும்னு சொல்லி விண்ணப்பமாக வைத்தது முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். யமனியமாதி எண்வகை யோக உறுப்புகளை கைகொள்பவர்கள். இந்த யோகத்தால் மட்டும்தான் நாயன்மார்கள் அடைந்த நிலையை அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு போலே செய்தற்கரியதான செயல்களை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்? அந்த உதாரணத்திற்குத்தான் நமக்கு இயற்பகை நாயனார் புராணத்திலே இந்த வரியை கொண்டு போய் வைக்கிறார். இயற்கை நிலைகளுக்கே பகை போலே வந்தவர்,
இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டவராய் இருந்தவர், இதுதான் விதி என்று உலகமே ஏற்றுக்கொண்ட விதத்திலிருந்து மாறுபட்டவர் என்று இப்படி பலபடியும் பெருமைக்குரியவராக ஏற்பகையாருடைய சிறப்பை பார்க்கிறோம். இவருடைய இயற்பகை இவருடைய குணமாக இருக்க இயற்பெயர் என்னன்னு தெரியாத அளவில் தான் இருக்கு. இதுதான் இவருடைய பெயர் கூட தெரியாத அளவுக்கு இவருடைய பெருமை அந்த செயற்பாட்டிலேயே முடிந்து விடுகிறது. அவரை சொல்லும் போது 2 முறை, ஒரு முறை சேக்கிழார் பெருமான் வாக்கிலேயும் மற்றொரு முறை சிவபெருமான் வாக்காகவே செய்வதற்கு அரிய செய்கை செய்பவர் என்பதை நினைவுபடுத்துகிறார். அதனால தான் அந்த இடத்துல அப்படி செய்தவர் வாக்கினாலே சொல்லுவதறியேன் வாழின்னு இறைவனை ஸ்தோத்திரம் செய்ய வைக்கிறார். 2 இடங்களிலே அந்த புராணத்திலேயே செய்வதற்கரிய செயலை செய்பவர் என்பதை ஒரு முறை சேக்கிழார் பெருமான் வாக்காகவும் மற்றொரு முறை சிவபெருமான் வாக்காகவே மேற்கோள் காட்டுகிறார். செய்வதற்கரிய செய்கை செய்தல் நல்தொண்டர் போகமை திகழ் கண்டன் போக மைத்திகள் கண்டன் எந்தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்த்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்த்தரு சிந்தையராய் மீளவும் அழைத்தல் உற்றார். மனைவியை கேட்டார், கொடுத்து அனுப்பியாச்சு. அப்படி அழைத்து கொண்டு போனால் உங்களுடைய உறவினர்கள் என்னிடம் பகை பாராட்டி வருவார்கள், அவர்களிடத்தே இருந்து என்னை காக்கவும் வேண்டும், அதற்கும் புறப்பட்டு விட்டார். இந்த 3 பேரும் நடந்த விதத்தை எல்லாம் சேக்கிழார் பாடுவார். ஐயா சொன்ன மாதிரி சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை தலையில் சுமந்தால் மட்டும்தான் சைவ சமயம் மீன் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கு. எத்தனை கருணை சிவபெருமானுடைய கருணையோடு ஒப்பிடலாம்னா சேக்கிழார் பெருமானுக்கு அத்தனை கருணைத்தம். அப்படி ஒரு கருணை இருந்ததுனால தான் நமக்கு 7ஆம் நூற்றாண்டிலே சைவ சமயம் ஒரு பெரிய சிரமங்களை எல்லாம் இடர்பாடுகளை எல்லாம் அவைதீக சமயங்கள் மூலமாக கண்டபோது ஞானசம்பந்த பெருமானை கொண்டு மீட்டார். மறுபடியும் 12-13ஆம் நூற்றாண்டு என்பது சமய அரசியல் தமிழக அரசியலிலேயே ரொம்ப கடினமான ஒரு காலம். சோழ பேரரசு அதனுடைய பலம் குன்றியிருந்த மாதிரி ஒரு காலம். அப்போ தான் அங்கேருந்து தான் தொடங்குது. சேக்கிழார் சுவாமிகள் காலத்துக்கு அப்புறமா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுக்குது. அதற்கான ஒரு காலம். அந்த காலத்திலே நமக்கு ஹொய்சலர்கள் முதலிய மற்றைய தேசத்தவர்கள் இங்கே வந்து மன உறவுன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க தொடங்கிய காலம். அப்படி ஒரு நிலையிலே அவர்கள் மூலமாக மறுபடியும் சமண சமயம் கர்நாடக தேசத்திலிருந்து இங்கே வரத் தொடங்கி இருந்த காலம். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் சேக்கிழார் பெருமான் அடியார் பெருமை, அங்கே அவர் ஈசன் பெருமையை பாடி நிலைநிறுத்தினார். இங்கே இவர் அதற்கும் பெரியதாய் அடியார் பெருமையை பாடி, ஒரு வியாதின்னு போகிறோம், முதல்ல இருக்கிற ஒரு நிலைக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கலாம், அது அப்படியே தொடர்ந்து வந்ததுன்னா அதை விட கொஞ்சம் வீரியமாக கொடுக்கணும் இல்லையா? அதனால 7ஆம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்த பெருமான் காலத்திலே ஈசன் பெருமை பாடினார். இது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. இப்போ இன்னும் கடினமான காலம்னு நினைத்த போது அதனினும் பெரிதாய் அடியார் பெருமை பாடி அதை நிலைநிறுத்தும்படியாக செய்தார். இதை சேக்கிழார் பெருமான் செய்யாமல் போயிருந்தால், எப்படி ஞானசம்பந்தர் இல்லாமல் போயிருந்தால் திருநீற்று சிறப்பை இழந்திருப்போம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு கடினமான காலம்தான் 12ஆம் நூற்றாண்டு. வரலாறு பேசும்போது 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி முடிச்சுட்டு 12ஆம் நூற்றாண்டு வைணவ சமயத்தினுடைய ஒரு எழுச்சி காலம், அது ஒரு புறம். அதனாலே ஏற்பட்ட சமூக மாற்றங்கள், சமண சமயம் ஒய்சலர்கள் மூலமாக மறுபடியும் உள்ளே வரத் தொடங்கி இருந்த காலம். அந்த காலத்தினுடைய வினையாகத்தான் சீவகசிந்தாமணியிலே குலோத்துங்க சோழன் ஈடுபட்டான் எல்லாம் பிறகு புராணங்கள் சொல்லுகின்றன. அப்படி ஒரு நிலையில்தான் குன்றையூர் சேக்கிழார் பெருமான் நமக்காக வந்து இதை பாடி கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் ஒரு எழுத்தும் ஒரு இது உள்ளபடியே பெருமான் அடி எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிறத ஒரு சிறப்பு பொருளாகலாம் சொல்லவே முடியாது. இந்த இடத்துல மனித பிரயத்தனத்தால் ஆகக்கூடியது இல்லை. பெரிய புராணம் மாதிரியான ஒரு சத்தியத்திற்கு சபாநாயகர் அடியெடுத்து கொடுக்க அவரே முழுமையும் பாடி கொடுத்தார் என்ற நிலையில் மட்டும்தான் இதை கொள்ள முடியும். இல்லைன்னா இவர் காலத்திற்கும் ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் வாழ்ந்த ஊர் நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காட்சிகள், அந்த காட்சிகளையும் இன்னைக்கு அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாட முடியாது. இன்னைக்கு இப்படி இருக்கு, 700 ஆண்டுக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருக்கும்னு நினைத்து பாடணும். இவர் பாடியதெல்லாம் அந்தந்த அடியாருடைய காலத்திற்கு போய் பாடி வந்திருக்கார். அந்த காட்சியெல்லாம் மனித பிரயத்தனத்தால் சத்தியமாக வைக்க சபாநாயகர் அவரே பாடி கொடுத்தார் என்று சொன்னாலும் குறையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நூலாக நாம் பெரிய புராணத்தை பார்க்கிறோம். அதிலே இயற்பகையார் புராணத்தில் இவர் செய்வதற்கரிய செயல்களை செய்பவர் என்று சேக்கிழார் பாடுகிறார். செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் இந்த பட்டத்தை சேக்கிழார் கொடுக்கிறார். எப்போ இவர்கள் மூவரும் நடந்து செல்லக்கூடிய கதியிலே, முதல்ல சுவாமி ஒரு வேதியர் வேடத்திலே அவர் நடக்கிறார், அவரை தொடர்ந்து இந்த அம்மையார் எழுந்துள்ளார், அவரை தொடர்ந்து நாயனார் போறார். கையில் வாளோட எதிர்வந்தவர்களை எல்லாம் வெட்டி வீசுவதற்குன்னு நடந்து போய்கிட்டு இருக்கார். அந்த இடத்தில் சேக்கிழார் ஆச்சு, மனைவியை கொடுத்தாகிவிட்டது. இந்த நிலையில் இருத்தி அவரை பார்த்து சொல்றார். சேக்கிழார் கொடுக்கிற தலைப்பு செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர். அது போகவும் மைத்திகள் கண்டன் எந்தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி. சேக்கிழாருடைய இது ஒரு பெரிய மகாகாவியமாக பார்த்தோம்னா, பக்தி இலக்கியம் நமக்கான சாத்திர நூலேனே சொல்லலாம். பெரிய புராணத்தை அவ்வளவு சாத்திர கருத்துக்கள் இருக்கும். தருமபுரத்தில் தவறாது இடம்பெறும் தலைப்பு எல்லா குருபூசையிலும் பெரிய புராணத்தில் சாத்திரம்னு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க.
அவ்வளவும் இருக்குது. அது 60 வருஷமாக வந்துட்டு இருக்க தலைப்பு. எத்தனையோ பெரியவர்கள்லாம் பேசி முடிச்சு இன்னும் தீரல, அவ்வளோ இருக்குது அதில் சாத்திரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை ஒரு மகா காவியமாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். காவியங்களுக்கு என்று ஒரு இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணத்திற்கு உட்பட்டு தான் ஒரு காவியம் பாடப்பட வேண்டும். காவியம் என்று கொண்டாலே அதில் ஒரு காவிய நாயகர் ஒருத்தர் இருக்கும். முதல்ல தலைமைக்கு அவர் தான். அவரை வைத்துத்தான் அந்த காவியமே வளம் பெறும். நாம் எடுப்பில் இதற்கு தலைவராக யாரை போடலாம்னு கேட்டால் தில்லை கூத்த பெருமானாக இருக்குமான்னு சொன்னோம்னா இல்லை, இது அடியார் பெருமை பேச வந்தது. அத்தனை அடியார்கள் திறமும் யார் வாக்கிலே நின்று வெளிப்பட்டதோ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே இந்த காப்பியத்திற்கு நாயகராக வைக்கிறார். அதனால தான் பெரிய புராணம் அத்தனை அடியார் பெருமையும் பேச விழைந்தாலும் அது சுந்தரருடைய புராணம், அவ்வளவுதான். அதுல ஒரு காட்சியில இவர் திருத்தொண்டர் தொகை பாடக்கூடிய ஒரு இடம் வருது, அந்த இடத்துல நிறுத்திடுறார். அதை காரணமாக கொண்டு தில்லைவாழ்ந்தனர்கள் தொடக்கமாக ஒவ்வொருத்தர் புராணத்தையும் பறக்க பேசி அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அதோடு தொடர்புபடுத்தி கொண்டு வந்து எங்கெங்க நாயனார் காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் அடியார்களாகிறார்களோ அவர்கள் பெருமையை நடுவிலே வைத்து பேசின்னு ஒரு 2 மணி நேர திரைப்படம் எடுக்கிறதுக்கு 6 வருஷம் எடுத்துக்கிட்டோம்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பார்த்தோம்னா பெரிய புராணத்துக்கு 40-50 வருஷமாவது எடுத்துருக்கோம். ஏன்னா சுந்தர சுவாமிகளுக்கு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இத்தனை பேர், அவரோட காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் ஒரு 7-7 பேர் வராங்க, 6-7 பேர் வராங்க. அவங்களுடைய புராணத்தை அந்த வரிசையிலே தான் வச்சு பாடணும். அப்போ முன்னும் பின்னுமாக வரக்கூடிய செய்திகளை எங்கே தொகுக்க முடியும்? இறந்த காலத்தில் சிலது வரணும், நிகழ்காலத்தில் வரணும். இப்படி வரக்கூடிய அமைப்பிலே இதை வைத்து பாடணும். நல்ல வேளையாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் ஒரு வழக்கம் இருந்தது தமிழ் இலக்கிய உலகத்தில். ரொம்ப காய்ந்து போயிருந்த காலத்தில் சிலர்லாம் பழைய நூல்களில் இருக்கக்கூடிய பிழைகளை எடுத்து பேசி அதிலே நான் முனைவர் பட்டம் எல்லாம் பண்ணுறேன்னு சிலர்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நூல்களோடு கிடைக்குது. அதில் யாரையுமே அவங்க தப்பிக்க விடலை. திருக்குறள் இலக்கண பிழை கண்டுபிடிச்சவங்கலாம் இருக்காங்க. அதையே ஒரு நூலாக போட்டு பார்த்து, ஏன்னா வேறு எந்த விதத்திலும் பெருமை பெற முடியவில்லைன்னும் போது பெரியவர்களை நான் குறை கண்டுபிடித்து பெரியவராகிறேன்லாம் பார்த்தாங்க. அந்த நூல்லாம் வாழலை. பெரிய புராணத்துக்கு அப்படி ஒரு நூல் வரவே இல்லை. உள்ளபடியே அப்படி ஒரு முயற்சியை கூட யாரும் மேற்கொள்ளவில்லை. நிறைய தேடி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அப்படி ஒரு முயற்சியை கூட யாரும் மேற்கொள்ளலை. ஏன்னா இது ஒரு காவியம். காவியம் பாடும்போது முந்தைய காலத்திலே நடந்தது, சமகாலத்திலே நடப்பது, அதற்கு பிறகு இப்படி இவ்வளவு காலத்தையும் அவர் மேல் அப்படியே வறுத்துட்டு வர. அப்படி அறுத்து சொல்லும் காலத்திலே சுந்தரரோடு வாழ்ந்தவர்கள் புராணமும் நடுவிலே வரும்போது, இன்னும் சொல்லணும்னா ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம் இதிலே தலைமை பெற்றிருப்பது போல இருக்கும். பிள்ளைவாதி புராணம் பாதின்னு சொல்லுவோம். 2000 சொச்சம் பாடல்கள். அத்தனை பாடல்களுக்குள்ளே ஒரு 10 அடியார்கள் வாழ்க்கை அதில் வரும். அவர்களை பற்றி தனியாகவும் பேசணும். உதாரணத்திற்கு குலச்சிறையார் எடுத்துப்போம். அவருடைய புராணம் தனியாக பேச வேண்டிய இடத்துல பேசப்படணும். ஆனால் சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் மதுரையிலே போய் அவர் சைவ சமய ஸ்தாபனம் செய்வது. அதிலே ஒரு முக்கிய பங்கு வகித்தார் குலச்சிறையார். இப்போ அவருடைய பங்கை எத்தனை தூரத்திற்கு சொல்லணுமோ அங்கே சொல்லி, அவர் புராணம் வரும்போது அவர் பெருமையை தனித்தெப்படி சொல்லணுமோ, இது ஒன்னொன்னும் தனித்தனியாக இருக்கும். இங்கே தான் சொல்லிட்டோமே அதை இப்படியே பார்க்கணுமா? இல்லை. சாதாரணமாக ஒரு 150 பக்கத்துக்கு ஒரு முனைவர் பட்ட ஆய்வு எழுதும் போதே இந்த குறிப்பை அந்த பக்கத்தில் பார்த்துக்கோங்கன்னு கீழே அடிநோட்டெல்லாம் எழுதுறாங்க. அதை திருப்பி எடுத்து போட்டு வேற வார்த்தையில் மாற்றி எழுதுவோங்கிறது கூட இல்லை. ஆனால் இங்கே ஒரே அடியார் தான். அவருடைய புராணம் 2 இடத்துல வருது. ஒரு இடத்துல அவர் தலைமை பெறுகிறார், அவருடைய புராணமாகவே அமைகிறது. மற்றொரு இடத்துல இன்னொரு அடியார் புராணத்திலே ஒரு பகுதியாக வருகிறது. அதை பேசும்போது எப்படி பேசணும்? இதை விட முக்கியம், ஒரு காவியம் பாடும்போது அதற்கான காலம் எப்போதுங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அது நடக்கக்கூடிய இடம் எதுங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதனால தான் மகாகாவியங்கள் பாடும்போது ஒரு மலையின் சிறப்பு, ஒரு நதியின் சிறப்பு, ஒரு நாட்டின் சிறப்பு, நகர சிறப்புன்னுட்டெல்லாம் பாடிட்டு வராங்க. இது எந்த காலத்தில் நடக்கிறது? அதனால தான் அனபாயனுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவர் அந்த இடத்துல கொண்டு வந்து முதல்ல இப்போதுதான் இது எழுதப்படுகிறது, அடுத்து இப்படின்னு கொண்டு வர. இப்படி ஒரு மகாகாவியமாக அந்த தொகை நூலை விரித்து என்று வரும்போது இப்படி ஒரு முயற்சியை அடியனுக்கு தெரிந்த அளவில் ஒரு தொகை நூலை எடுத்து விரித்து பாடிய காவியமாக 2300-400 ஆண்டு கால ஆவணப்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்றில் மற்றொரு நூல் வரவில்லை, இதுவரையில் வந்ததில்லை. இப்படி ஒரு காவிய நூல் வேறு எப்போதுமே வந்ததில்லை. மறுபடியும் சொல்லிடுறேன், இது பக்தி நூல்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இதை ஒரு காவியமாக பார்ப்போங்கிற பார்வையில் சொல்றேன், ஒப்பீட்டுக்காக சொல்லல. இப்படி ஒரு முயற்சியை கூட யாரும் கொள்ளவில்லை. அத்தகைய சிறப்பு. கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பாரதி பாடினார். அதில் ஏன் சேக்கிழாரை சேர்க்கலைன்னு சொல்லி ஒரு வாட்டி விளையாட்டாகத்தான் கேட்டது. நான் குருமணிகளுக்கு பாரதியார்க்கு ஒரு ஈடுபாடு, நிறைய பாரதியார் பாடல்களை மனப்பாடமாக சொல்லுவார், நிறைய இடங்களில் மேற்கோள் காட்டுவார். ஒரு வாட்டி இங்கே பிரயாணமாக போயிட்டு இருக்கும்போது மாமிகிட்ட கேட்கணும்னு கேட்டது, இதில் பாரதி இவ்வளோ கொண்டாடுறீங்களே, அவர் சொல்லும்போது இந்த வரிசையில் ஏன் நம்ம சாமியை சேர்க்கலை அப்படின்னு கேட்டபோது, இந்த 3 பேருக்கு நடுவில் போய் சேக்கிழார் வைக்க முடியுமான்னு. தனித்த சிறப்பு. பாரதிக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்திருந்தால் பெரிய புராணம் படிச்சிருக்கலாமா தெரியல. ஏன்னா நந்தன் சரித்திரத்தெல்லாம் கட்டுரையில் எழுதுறார், சேக்கிழார் பற்றி அங்கே குறிப்பிடுறார், வாசிச்சிருக்கார். ஏனோ அவர் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவராக இருந்ததுனாலே என்னமோ சேக்கிழார் அந்த அளவில் தனித்து தான் இருக்க முடியும். அதனால தான் ரொம்ப ஈடுபட்டவர்கள் சேக்கிழாரை முதன்மைப்படுத்தி அவருக்கு பூஜை செய்வது, அவருக்கு கோயில் எடுப்பிப்பது, பெரிய புராணத்தையே சிவபூசையில் வைத்து கொண்டாடுவதுன்னுட்டெல்லாம் பல அடியார்கள் இருந்திருக்காங்க. அத்தகைய இதில் அவர் வாக்கிலே நின்று அப்படியே காவியமாக அதை பாடும்போது இடத்தை சொல்லி, காலத்தை சொல்லி, கதாநாயகனை சொல்லி, கதாநாயகன் ஒருத்தர் இருந்தால் நிச்சயமாக ஒரு கதாநாயகி இருக்கணும், நிச்சயமாக ஒரு கதாநாயகி இருக்கணும். அதுவும்
தொடக்கமும் முடிவும் மங்களகரமாக இருக்கணுங்கிறது காவியத்திற்கு ஒரு இலக்கணம். அப்படி ஒரு இலக்கணம் உண்டு. தொடக்கமும் முடிவும் மங்களகரமாக இருக்கணுங்கிறதே ஒரு இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணார், அதனால தான் சுவாமிகள் ஒரு கல்யாண காட்சியை காமிச்சிட்டார். உள்ளபடியே பறவையார் திருமணத்தையோ சங்கிலியார் திருமணத்தையோ கூட இவ்வளவு பேசலை. முதல்ல நடந்த சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளோடு ஏற்பட்டு தடைப்பட்ட அந்த திருமணத்தினுடைய ஏற்பாடுகளை அப்படி பாடி கொண்டாடி இருப்பார். எவ்வளவு எவ்வளவு எவ்வளவுன்னு சிறப்பித்து பாடி கொண்டாடி இருப்பார். அதை அடி ஒத்தியே தான். அதனால அதே காரணத்தினால தான் தஞ்சை பெரிய கோயிலில் சாந்தாரா அறைன்னு ஒரு ரகசிய அறை இருக்குது. அந்த திருச்சுற்றுக்குள்ளே யாரையும் விடமாட்டாங்க. அந்த திருச்சுற்றுக்குள்ளே போனீங்கன்னா ஓவியங்கள் நிறைய இருக்குது. தொல்லியல் துறையில் நிறைய பணிகளில் இருக்கிறதுனால பல முறை உள்ளே போய் பார்த்துருப்போம். அந்த ஓவியங்களில் சுந்தரர் திருக்கைலாய காட்சியும் அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டங்களையும் ஓவியமாக தீட்டி வச்சுருப்பாங்க. அதில் அவருடைய வாழ்க்கை தொடக்கமே எங்கன்னு பார்த்தா முதல்ல தடைபட்டு போன அந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகளில் தான் ஆரம்பிக்கும். முதல் காட்சி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமையல் அறையை காமிச்சு பெரிய பெரிய பாத்திரங்களில் அங்கே சமையல் நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே சேக்கிழார் சொல்கிறார். அவர் இத்தனைக்கும் அந்த ஓவியங்கள் 10-11ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் சுவாமிகளுக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீட்டப்பட்டது. இப்போ பெரிய புராணத்தினுடைய காட்சிகள் எல்லாம் அதற்கு முன்பாகவே பல இலக்கியங்களாக இருந்திருக்கணும்னு தெரியுது. சுந்தரருடைய திருமணம், அந்த திருமணத்தை பற்றியே அவ்வளவு செய்தியை அந்த ஓவியத்திலே காமிச்சிருப்பாங்க. அப்படி மங்களகரமான ஒரு திருமணத்திலே தொடங்கி திருக்கைலாயம் ஏகக்கூடிய உயிர்களுக்கு இறைவனோடு ஏற்படக்கூடியது போன்ற ஒரு திருமணத்தோடு அதை நிறைவு செய்கிறார். அப்போ மங்கள காட்சியிலே தொடங்கி மங்களமாக நிறைவு செய்தல் அதையும் பண்ணியிருக்கார். வாழ்த்து பாடல்களுக்குன்னு ஒரு வரிசை இருக்கு. அது எல்லாரையும் பாடணும். அவர்களெல்லாம் பாடித்தான். புராணம் தொடங்கணும்னாலும் அப்படித்தான். அதனால தான் பழந்த ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புராணத்தெல்லாம் எடுத்திங்கன்னா வாழ்த்து பாடல்களே 40-50 பாடல்கள் இருக்கும். நடராஜருக்கு பொதுவாக ஒரு வாழ்த்து இருக்கும். அப்புறம் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு சிறப்பாக தனியாக ஒரு வாழ்த்து பாடுவாங்க. இப்படியெல்லாம் வாழ்த்து பாடம். இப்போ வாழ்த்து பாட வேண்டிய இடத்திலே ஒரே வரியில் வச்சு முடிச்சுட்டேன். ஒரு பாடலில் தொடங்கி அதை வச்சே பாடி முடிச்சுட்டேன். அந்த இடத்துல சவாநாயருக்கு மட்டும் ஒரு வாழ்த்து, பரம்பொருளான அந்த ஒரு தன்மைக்கு மட்டும் வாழ்த்து பாடி அதை பாடிட்டா எல்லாம் முடிஞ்சுட்டதுன்னு அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்படி காவியங்களுக்கு என்னெல்லாம் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை இலக்கணத்திற்கும் உட்பட்டவராகவே இதை செய்து கொடுத்திருக்கிறார். அந்த நூலிலே செயற்கரிய செய்பவராக ஏற்பகையாரை வைத்து பேசும்போது ஏற்பகையார் சுவாமி நடந்து போறார் ஒரு வேதியர் திருவேடத்தில். அவரை தொடர்ந்து மனைவியார் அந்த அம்மையார் பெருமை கூட சொல்லும்போது 6வது 7வது பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். அந்த அம்மையார்கிட்ட போய் சுவாமி சொல்றாரு. ஏற்பையாருக்கு ஒரே சந்தோஷம். அடியார்கள் எல்லார்கிட்டையும் போய் சுவாமி எதையாவது கேட்கும்போது, ரொம்ப கடினமான ஒரு விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா, அப்பா அவர் கேட்ட இலக்கணத்துக்கு நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, என்ன கேட்டாரோ அதற்கு தகுதியாக இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன், அதுவும் நரமாமிசம் பசு மாமிசம், அதுவும் முதல் பிள்ளையாக இருக்கணும், அதுவும் உயர்ந்த குடியில பிறந்திருக்கணும், என்னென்ன விதிகள் இட்டாரோ அது அத்தனை விதிக்கும் தகுதியாக ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு அப்படி அடிச்சுக்கிட்டே வந்து அப்பா 8 விதி சொன்னார், 8க்கும் பொருத்தமாக நம்ம கிட்ட இருக்குன்னு மகிழ்ந்தாராம். அது போல இங்கேயும் இப்படி அவர் கேட்க, ஆகா என் மனைவி தானே கேட்டார், நிச்சயமாக கொடுக்க முடியும். அதை போய் சுவாமிகள் சிந்தித்தது ஒரு அளவுன்னா அந்த அம்மையார்கிட்ட அதை தெரியப்படுத்திய உடனே அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது, அவர்கள் அதற்கு எப்படி அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அதுக்குங்கிற கேள்வி வரும்போது நேரடியாக ரொம்ப மகிழ்ந்துட்டாங்கன்னு சொல்லலை சுவாமிகள், கலங்கி தெளிவுற்றதை சொல்கிறேன். கலங்கின்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை வைக்கிறேன். எதற்காக? ஈசந்தால் அன்புங்கிறது சுவாமிக்கு இலக்கணமான பிறகு, அவன் அடியார் கேட்டதையெல்லாம் கொடுப்பது வழக்கம்னு ஆன பிறகு அவருடைய மனைவியார் அங்கே கலங்க காரணம் என்ன? நல்ல வேளை சேக்கிழார் சுவாமிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு தவம் பண்ணோம்னா CKS ஐயா மாதிரியானவர்கள் கிடைப்பதற்கு மேலும் பல தவங்கள் செய்திருக்கிறார். அவர் உரை சொன்னாரோ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுது. இல்லைன்னா சாதாரணமாக என்ன எடுத்துப்போம், பேசிட்டு போயிடுவோம் நம்ம பாட்டுன்னு. என்ன இருந்தாலும் பெண் இல்லையா, மனைவி இல்லையா, அந்த ஸ்தானத்துக்கு கொஞ்சம் கலங்கியிருப்பாங்க. ஆனால் உடனே தெளிவடைந்திருக்கலாம். அது இல்லையா ஐயா சொல்கிறார். அந்த உரையை சொல்லிட்டு இப்படி இல்லாமல் தவறாகவும் இப்படியெல்லாம் உரை சொல்லுவாங்கன்னு கீழே எழுதிட்டார். அப்போ கீழே சொல்லியிருக்கிறது தவறுன்னு எடுத்துக்கலாம். தெளிவாக சொல்லிட்டார். அடியார் வந்து கேட்குறார், அந்த மட்டும் சரி, ஆனால் இது விதி இப்படி இருக்க முடியாது, மாற்றா பிறன்மனை நயத்தல்ங்கிறது பாவமாக சொல்லப்பட்டிருக்க, இவர் கேட்கிறாரே அதனாலே இந்த அடியாருக்கு ஒரு குறை வருமோன்னு கலங்கினார். தன் கணவரே வந்து அவர் கூப்பிடுறார், நீ போயிட்டு வான்னு சொன்னதுக்கெல்லாம் கலங்கலை. யாரோ ஒரு அடியார் வந்தார், என்னை அழைத்தார், என்ன போன்னு கூப்பிடுறார், ஐயா அதுக்கு கலங்கலை. இது மரபா, இப்படி சொல்ல முடியுமா, அதற்கு கலங்கலை. சுற்றத்தார் என்ன சொல்லுவார்கள், உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள், அதற்கெல்லாம் கலங்கலை. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபில்லையே, இந்த அடியார் அந்த வரம்பை மீறி கேட்கிறாரே அதனால் அவருக்கு ஒரு குறை வருமோன்னு கலங்கினார். இதை ஐயாவை தவிர வேறு யாரும் இதுக்கு முன்னாடி சொன்னதா தெரியல. இப்படி ஒரு கலக்கம், அதுதான் அந்த இடத்துல கலங்கியது. அவள் பயம் கொள்ளவில்லை. ஐயோ என் கணவர் இப்படி செஞ்சிட்டாரே, இவருக்காகவா நான் இத்தனை காலம் இருந்தேன் நினைக்கல. இது இல்லை அந்த அம்மையாருடைய நிலை. கலங்கியதற்கு காரணம் அடியார் பேரில் ஒரு குற்றம் வந்து விடுமோன்னு கலங்கினாள். அந்த கலக்கத்தை தான் ஒரு வார்த்தையில் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார், கலங்கினாள். ஆனால் அடுத்த நொடி பொழுதே அடியார்னு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தான் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு 2 சொல்லியிருக்கே சைவாகமங்கள். சரியா பாதத்திலேயே அது தெளிவுபடுத்திடும். விசேஷமே அதுதான் முதல் தொடக்கத்திலேயே சொல்லிடும். பாரு,
அங்கே சொல்லியிருக்கிறது பூராவும் தர்மம் தான். அது சாமானிய தர்மம், அந்த அளவில் அது நின்றுடும். சைவனான பிறகு பெறக்கூடிய தர்மங்கள் இதுன்னு சொல்லி அதை தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ அடியார் ஒருவர் கேட்டார் என்றால் அதனால் அவர் பேரில் எந்த குறையும் வர முடியாது. நான் வரம்பை அவர் மீறி இருக்க வாய்ப்பில்லை என்ற அளவிலே குன்றனையும் குற்றம் செய்யணும் குணம் கொள்ளுங்கிறது சாமானிய மனிதர்களுக்கே ஆகும்போது, திருநீர் தரித்தவராய் சடாபாரம் தரித்து வேதியர் வேடத்தில் இப்படி வந்து நிற்கக்கூடிய ஒரு அடியவர் இடத்தே குற்றம் பார்த்தல் இல்லை என்பதாலே ஒரு நொடிப்பொழுது நினைத்தாலாம், அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே இல்லை. அடியார் கேட்கிறார், கணவரும் சொல்லி ஆயிட்டு, இதுக்கு மேலே என்ன குறைன்னு அந்த அம்மையாரும் இசைந்தார்னு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த அம்மையாரும் புறப்பட்டு போறார். இவர் பின்னாடியே தொடர்ந்து போறார். அந்த இடத்துல சேக்கிழார் அந்த காட்சியை அப்படியே நிறுத்திட்டு, இப்போ அவரை பற்றி ஒரு பெருமை பேசணும், உடனே அந்த இடத்துல சொல்லிட்டார், செய்வதற்கரிய செய்கை செய்த நல் தொண்டர் போக. பின்தொடர்ந்து போனார். சரி போன்னு கிளம்பி போன்னு வீட்டிலேருந்து விட்டுட்டு அதோட உள்ள வந்து அடுத்த வேலையை பார்ப்போமான்னா இல்லை. அவங்க யாராவது வந்து எதிர்த்தாங்கன்னா, இது ஒரு பொருளை தர்மமாக கொடுத்த பிறகு, இது சாமானிய தர்மத்திற்கே பொருத்தமான விதிதான். ஒரு இடத்திற்கு ஒரு விஷயத்தை தானமாக கொடுக்கிறோம், தர்மமாக கொடுக்கிறோம்னா அதை வைத்து பராமரிக்க வேண்டியதற்கான செலவும் நம்முடையது. ஒரு சிவாலயத்திற்கு பசு ஒன்றை வாங்கி கொடுக்குறோம். கோதானம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, சைவாகமங்கள் கொண்டாடுகின்றன. பல்வேறு வினைகளிலிருந்து நீங்கவும் பல பாவ செயல்களிலிருந்து பிராயச்சித்தமாக அது சொல்லப்படுது. அதை கொடுத்த பிறகு அதை பெற்றுக்கொண்டவர் ஒருவேளை அந்த பசுவை சரியாக பராமரிக்கல் போனாலோ, இல்லை அதற்கு கொடுக்க வேண்டிய தீவனத்தை சரியாக கொடுக்கலன்னாலோ, அல்ல கன்றுக்கு கொடுக்க வேண்டிய பாலை கொடுக்காது அது மடிமுட்டாத போதே பால் கறந்து இவர் விற்று பணம் செய்தாலோ, அதிலிருந்து சம்பாதித்த பாவத்தில் ஒரு பங்கு நமக்கும் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பசுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக யாருக்கான ஒரு ஒரு சிவலிங்க தானம் பண்ணணும், லிங்க தானம் ரொம்ப விசேஷம். அது விசேஷமான காலங்களில் புண்ணிய தீர்த்தங்களின் கரையிலே வழிபடுவதற்கு அடியார்களுக்கு ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி கொடுப்பது விசேஷமான தானம். அவர்கள் ஒருவேளை சிவபூஜை செய்யாமல் விட்டால், அப்போ அதனால் பயந்து போய் தானத்தை நிப்பாட்டிடக்கூடாது. அதை கொடுக்கும்போதே அதற்கு தகுதியான பொருளையும் சேர்த்து கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது. இது முதலாக வச்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய பணத்தை வச்சு இந்த பசுக்கான தீவனத்தை தவறாமல் பார்த்துக்கணும்னு கொடுக்க வேண்டி இருக்குது. இதுதான் விதியாக இருக்குது. அதனால தானோ என்னவோ அந்த விதியின்படி மனைவியை போன்னு சொன்னதோடு நிப்பாட்டாமல் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுட்டு வரணும் இல்லையா? அதனால பின்தொடர்ந்து சுவாமி கேட்க இவரும் நடந்து போனார். அந்த இடத்துல சேக்கிழார் ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டார் போலும். அந்த இடத்துல இவருடைய பெருமையை சொல்லும்போது செய்வதற்கரிய செய்கை செய்தனர் தொண்டர்னு இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார். பெரியபுராணத்திலே முதல் சர்க்கத்திலே வந்துருக்கு இவருடைய புராணம். அதை சொல்லும்போது முதல்ல செய்வதற்கரிய செய்தவர் பெரியவர் அப்படிங்கிற பட்டத்தை பெரியபுராணத்தில் பெறுபவர் ஏற்பகை நாயனார். அந்த இடத்தில் வைத்து சொல்லி செய்வதற்கரிய செய்கை செய்தனர் தொண்டர் போக மைத்திகள் கண்டன் எந்தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி. சேக்கிழார் சுவாமிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்துக்கிட்டே போவார். இதுவும் ஒரு காவியத்திற்கு லட்சணம். அடுத்து என்ன நடக்குங்கிறத பற்றி தெளிவாக இல்லைன்னாலும் மறைப்பொருளாக ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கணும். அதில் இலக்கண நயம், பொருள் நயமெல்லாம் அதீதமாக கையாண்டு இருப்பார். அதை நிறைய அடியார்கள்லாம் சொல்லி கேட்டது சோச்சோமி ஐயா அதெல்லாம் நிறைய எடுத்து பேசுவார். அப்படி சொல்லும்போது அடுத்து வரக்கூடிய காட்சிக்கு ஒரு குறிப்பை இந்த இடத்துல சொல்லி வந்திருப்பவன் பெருமான் தான்னு காமிச்சு கொடுக்குறேன். அதில் சிறப்பென்ன, எந்த விஷயத்தை பெருமான் மறைத்து கொண்டு வருவாரோ அந்த ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி வெளிப்படுத்திட்டார். கண்டகரையும் அதை தான் மறைச்சிக்கிட்டு வருவார். சுவாமி திருவேடம் தாங்கினார்னா மற்ற எல்லாத்தையும் மறைச்சிடலாம். கண்டம் கருத்த தன்மை உலகில் ஒருவருக்கும் பெறாத சிறப்பு, யாருக்கும் இல்லாத சிறப்பு. அதை மறைத்து கொண்டு எந்தோள்கள் 8 தோள்களையும் மறைத்து கொண்டு, 8 குணங்களும் தோள்களாக இருந்து சுமக்கின்ற நம்ப, அப்படி 8 தோள்களையும் மறைத்து கொண்டு பெருமான் அந்த இடத்துல இறைவன் சொல்லாமல் மறையவன். இதுதான் நயம். வந்திருப்பவரை வேதியராகத்தான் கடைசி வரைக்கும் காமிக்கணும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு எதிர்த்து உட்காந்து இந்த காட்சியை அப்படியே ஒரு திரைப்படமாக பார்த்துட்டு இருக்கும்போது யார் இப்படி வர முடியும், இப்படி வந்து இன்னொருத்தர் மனைவி எனக்கு நீ கொடுத்துருன்னு கேட்பாரா, யார் இதுவாக இருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி மைத்திகள் கண்டன் எந்தோள்னு சொல்லிட்டு உடனே மறையவன். 2 விதமாகவும் பொருள் கொள்ளலாம். ஒன்று மறையவராகவே பெருமான் வந்தார், மற்றொன்று பெருமானை தவிர வேறு யாருக்கு மறைவழகியவர்னு பட்டம் வரும். மற்றவர்களெல்லாம் மறையை தாங்கள் பழக மறைகள் பெருமானுடைய திருவடியை பழகிக்கொண்டே இருக்கின்றன, தொட்டு தொட்டு துலக்கிக் கொண்டிருக்கின்றன. மறைகளால் பழகப்பட்டவர், அதனால் மறையவர். அவரும் வருகிறார். மகிழ்ந்து நோக்கி பொய்த்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலான் போனான் என்று மெய்த்தரு சிந்தையராய் மீளவும் அழைக்கலுற்றார். அப்படி போனவர் மறைந்த பிறகு மறுபடியும் கூப்பிட்டு அழைத்தாராம். போனார் சுவாமி, வேக வேகமாக போகிறார். ஓலம்னு முன்னாடி கத்தினார், ஓலம் எழுப்பினார். நாம் போனோம், அந்த இடத்துலையும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இனி ஊர் எல்லையை கடந்தாச்சு, திருச்சாய்க்காட்டை கலந்து கொண்டு போய் விட்டாச்சு. இதுக்கப்புறம் பகை வருவதற்கு அங்கே வழியே இல்லை. மறுபடியும் இட்டழைக்கிறாரேன்னு ஓடினார். அப்போதுதான் இந்த குரல் கேட்டது. ஓலம்னு இட்டழைக்கிறார். இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம்.
இரண்டாவது முறையாக அதே பட்டம் இந்த புராணத்தில் இடம்பெறுகிறது. செயற்கரிய செய்கை செய்த தீரனேன்னு சொல்லி கொண்டாடுகிறார். வீரனாக பெருமான் கொண்டு அழைக்கிறார் இவரை. செயற்கரும் செய்த தீரன். இது அடியனுக்கு தெரிந்து செயற்கரியதை செய்தாய்னு பெருமான் வேற யாரையும் அழைத்ததாக தெரியல. செயற்கரும் செய்கை இது, இதை நீ செய்த தீரனேன்னு சொல்லி பெருமான் வாக்கிலே நின்ற பெருமை இவருக்கு உண்டு என்றான். மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றார். இந்த இடத்துல என்ன சொல்ல போறார்? அடுத்து யாருக்கும் காண முடியாதவர், மறைகள் இன்னும் சென்று அடையவில்லை, மாலையன் தேடி அடைந்ததில்லை, அந்த விஷயத்தை சொல்லி இப்படிப்பட்டவர் அழைக்கிறார்னு சொன்னார். ஏன்? அடுத்த பாடல்ல ஏற்பகையார் வேதங்கள் தோற்ற இடத்தில் மாலவனும் நான்முகனும் தோற்ற இடத்தில் தான் வென்று நிற்கப் போகிறார். அவர்களெல்லாம் தேடி தேடி பார்க்க முடியாத திருவடிகள் தானே வந்து முன்னின்று இவருக்குன்னு காட்சி கொடுத்து இல்லங்கள் தோறும் எழுந்தருளிங்கிற மாதிரி எழுந்தருளி இவருக்காக காட்சி கொடுத்தார். இதை அடியார்களுக்கு மட்டும்தான் செய்வார். ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கக்கூடாதுங்கிறத வாழ்க்கை விரதமாக நாம் கொண்டு இருப்போம். ஒரு வீட்டு வாசல்லையும் அடியார் வீட்டு வாசலில் போய் நிற்பேங்கிறத விரதமாக பெருமான் கொண்டிருப்பார். அந்தந்த அடியார் வீட்டு வாசலுக்கு போய் அவருக்காக நான் காத்திருப்பேன்னு நிற்பார் பெருமான். காளமேக புலவர் பாடுவார், வேதங்களும் நான்முகனும் திருமாலும் தோற்ற இடத்தில் பறவையார் வீட்டு வாசல்ல போட்டிருந்த கருங்கல் வென்றது. யாருக்கு கிடைக்கும் இந்த பேரு? பறவையார் இல்லத்திற்கு போய் நின்றார்னா அவருக்கு மட்டும் பெருமை இல்லை, அந்த வாசல்ல 1க்கு 2 வாட்டி போய் நின்று எவ்வளவு தூரத்திற்கு இறங்கி போய் பேசினார். அந்த இடத்துல அவர் திருவடி அந்த கல்லில் பதிந்து. எங்க திருவாரூர் தலத்திற்கே 4 வீதிக்கும் அழகான பேர்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. இது கல்வெட்டு காலத்திலேருந்து அப்படியே இருந்துகிட்டு வருது. பூமனம் நாரும் வீதின்னு பேர். நான் பெருமான் நடக்க நடக்க 2வது முறையாக தூது போன போது இவர் தான் தெரிந்த உடனே தேவர்கள்லாம் அப்படி பூமழை பொழிந்தார்கள். அந்த நாற்றம் இன்று வரை வீசிக்கொண்டிருக்கிறதா. அதனால என்னைக்குமே அது பூமனம் நாரும் வீதி நிகழ்காலத்து தொடராகவே வச்சிருக்காங்க அந்த பேர். எப்போதும் பூமனம் வீசிக்கொண்டே இருக்கும் வீதி. அடிமுடி நேடிய வீதின்னு ஒரு வீதிக்கு பேர், கீழே வீதிக்கு அதான் பேர். அடிமுடி தேடிய வீதியா? நேடுதல்னா தேடுவது. அடிமுடி தேடிய திருமாலும் நான்முகனும் ஓடி வந்த வீதி அது. அவர்கள் தேடிக்கொண்டு வந்தார்களாம். அத்தனை யுகத்துக்கும் ஒவ்வொரு யுகத்துக்கும் தேடினோம், கிடைக்கல. இந்த ஊரில் அவர் தேர்ல ஏறி போறாராமே, அதனால பார்க்கணும்னு தேர்த்தடத்தை தேடி அவர்கள்லாம் ஓடி வந்த வீதின்னு இப்படி திருவாரூர் வீதிகளுக்கு சிறப்பு. வீதிகள் என்ன பிரமாதம்! பறவையார் வீட்டு வாசலில் போட்டிருந்த நிலப்படி கல்லுக்கு இருக்கிற சிறப்பு வேற எதுக்காவது வாய்க்குமா? பெருமான் அந்த கல்லில் பிடிச்சிக்கிட்டு நின்னாரு, அந்த வாசல்ல கையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். அம்மா கொஞ்சம் கருணையோடு இருமான்னு போய் நின்னார். இல்லை, யாருக்கு வரும் இந்த வாய்ப்பு? இன்னொருத்தர் வீட்டு வாசலுக்கு போகாதன்னு நம்மளை வளர்த்துருப்பாங்க. இங்கே இவர் அடியார் வீட்டு வாசலை தேடி தேடி போய் நிற்பேன்னு நிற்பாராம். இவர் பெருமை சொல்லுதற்கரியது தானே. அதனால தான் போய் நின்னார். கண்ட காட்சி என்ன? சென்றவர் முனியை காணார். ஓலமிட்டு அழைத்தார். மறுபடியும் யாரோ வந்துட்டாங்களோன்னு ஓடினார் நாயனார். பார்த்தவர் அந்த இடத்துல வேதியரை காணவில்லை. பக்கத்தில் இந்த அம்மையார் மட்டும் நின்னாள். சேயிழை தன்னை கண்டார். அப்போ கூட இவருக்கு நோக்கம் முதல்ல மறையவர் பேர்ல, அடியார் பேர்ல. மனைவிக்கு என்ன ஆச்சு கேட்கல. ஓலம்னு இவர் இட்டு அழைத்தாரே, ஐயோ மனைவி சரியார்களா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுதா? இல்ல வந்த அடியவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்தார். அதனால முதல்ல அவரை தேடினார். அதனால சேக்கிழார் முதல்ல சொன்னார் அவரை காணவில்லை. அதுக்கப்புறமா தான் மனைவியை பார்த்தார். சேயிழை தன்னை கண்டார். பொந்திகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொலிந்து என்ன தந்துணை உடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார். வெள்ளி மலைக்கு மேலே தங்கமலை வீற்றிருந்தார் போலே வெள்ளி விடைவாகனத்தின் மேலே பெருமான் வீற்றிருந்தார். நின்றிலர் தொழுது வீழ்ந்தார். அதை பார்த்த மாத்திரம் விழுந்துட்டார். நிற்கவா முடியும்? அதுக்கப்புறம் சாமி நேரடியாக ரிஷபவாகனத்தில் அம்பிகையோடு காட்சி தரும்போது ஒரு கோயிலில் போய் தரிசனம் பண்ணும்போதே நம்ம கண்ணெல்லாம் கலங்குதே. நேரடியாக இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அந்த இடபவாகனத்தின் மேலேயே ஏறி அம்பிகையோடு கூட எழுந்தருளி புன்னகை பூத்தார். என்னால் முடியுமா? தாங்கிக் கொள்ள முடியுமா நமக்கு? இது அப்படியே விழுந்தாராம். நிலத்தில் நின்று எழுந்தார், நேர்ந்தார், வேண்டி நின்றாராம். அந்த இடத்தில் சொல்லுகிறார், சொல்லுவது அறியேன் வாழி. சொல்லுதற்கரிய பெருமை இவருக்குன்னு சுவாமி சொன்ன வாக்கை இவர் பெருமானுக்கே ஆக்கி சொல்லுகிறார். செய்வதற்கரிய செயலை செய்தவர் இவர் பெருமைன்னு சுவாமி கிட்டேருந்து சான்றிதழ் பெற்றவர். சொல்லுவது அறியேன் வாழின்னு நின்றார். என்ன சொல்ல முடியும்? தோற்றிய தோற்றம் போற்றி. அடுத்து திருவுருவை அப்படியே கொண்டாடுகிறார். மேலே வல்லை வந்தருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி. இப்பத்தான் அந்த தொண்டையும் ஏற்றுக்கொண்டீரேன்னு கொண்டாடுறார். அந்த இடத்தில் கூட தொண்டை பெருமான் ஏற்றார் என்பதுதானே தவிர மற்றொன்றிற்கும் அவர் என்னை காத்து கொடுத்தீர், எனக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டீங்க, எப்படி எனக்கு முத்தி இன்பம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அடியேன் செய்த தொண்டை ஏற்றீரே பெருமானே வாழியேன். என்ன இதற்கு கைமாறு வேணும்னா இன்னும் தொண்டு செய்யும்படியாக வாழ்க்கை தாருங்கள்னு வேணா கேட்கலாம். அதை தவிர மற்றொன்றுமே அறியாதவர்கள் நேரடியாக பெருமான் நிற்கிறார், உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஒரு சீட்டில் எழுதி வைங்கன்னு சொன்னால் 2வது நிமிஷம் ஐயா இன்னொரு காகிதம் கொடுங்கன்னு கேட்போம். நான் 2 பக்கமும் எழுதி முடிச்சாச்சு, வேண்டியது எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் எழுதி முடிச்சா ஐயா இன்னொரு காகிதம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி எழுதுவோம். இவர் என்ன சொன்னார்? சொல்லுவது அறியேன் வாழி. என்ன சொல்ல முடியும் பெருமானே? அடியேன் தொண்டையும் ஏற்று அங்கீகரித்தீரே, என்ன பேர் இது? யாருக்கு கிடைக்கும் இது? எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி. செய்ய வேண்டும்னு வேண்டுதல் இல்லை, செய்தாய் போற்றின்னு முடிச்சுட்டார்.
தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி. இதுதான் அது என்பதை கண்டுகொண்டவராய் பெருமானே அம்பலவாணர் தான் மறையவர் வேளத்திலே வந்து அடியேன் செய்த தொண்டையும் அங்கீகரித்து ஏற்றருளி அப்படியே அடியேனுக்கு திருக்கோலத்தையும் காண்பித்து கொடுத்தீரே, சொல்லுவது அறியேன் வாழின்னு சொன்னார். செய்வதறியா சிறுநாயேன் அப்படின்ட்டுலாம் பாடுவாங்க தன்னை தானே சொல்லிக் கொள்ளும் போது. அதுபோல மனைவியை கேட்ட மாத்திரத்தில் கொடுக்குறேன்னு சொன்ன அடியாருக்கு இந்த இடத்துல வாக்கு தட்டுப்பட்டு போனதான். கேட்டவுடன் மகிழ்ந்தாராம். அங்கே வாக்கு உடனே வந்தது. உன் மனையாளை எனக்கு தானு கேட்டபோது தட்டுப்பாடே இல்லை, ஒரு அதிர்ச்சி இல்லை, ஒன்றுமே ஆகலை. அவ்வளவுதானே, இருக்கிற விஷயமா கேட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம், உடனே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னவருக்கு இந்த இடத்தில் வாக்கு வரவில்லை, தட்டுப்பட்டு நின்றதா? அந்த அளவிற்கு தன்னை தானே குறைத்து கொள்ளுவது போலே நின்றவர் மகிழ்ச்சி பெருக்கினாலே சொல்லுதற்கு என்ன இந்த இடத்தில் பொருத்தமாயிரும் என்று சொல்ல முடியாததாக நின்று என்றபடிக்கு அப்பூதியடிகள் புராணத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இடம் வரும். இந்த அப்பூதியடிகள் பற்றி ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் இல்லத்திற்கு எழுந்தருள்றேன்னு அப்பர் பெருமான் ஒத்துக்கொண்ட பிறகு ஓடி வீட்டுக்கு போனாராம். என்ன செய்யறதுன்னு தெரியல, சாமி எழுந்தருள்றேன்னுட்டார். இதுக்கு தானே தவமே, இந்த பிறவி தவமே அதுக்கு தானே. பார்த்த விஷயத்துக்கெல்லாம் அந்த பொருள் வச்சேனே, ஒன்று விடாமல் அத்தனைக்கு அந்த பேரை வச்சு அழைத்தேனே, அதுவே எல்லாம்னு நம்பினேனே, அந்த பொருள் இன்றைக்கு அப்படியே வந்து நிற்குது. கண்ணு முன்னாடி வரேன்னுட்டார், வீட்டுக்கு வரேன்னுட்டார், அமுது செய்கிறேன்னுட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியலையா? மூண்ட பெரும் மகிழ்ச்சியினால் முன் செய்வது அறியாதே. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. குருமா சன்னிதானங்கள் பட்டம் ஏற்றுக்கொண்டு 2019 கார்த்திகை மாதத்தில் பட்டம் ஏற்றுக்கொண்டு 20ஆம் ஆண்டு முதல் முறையாக யாத்திரை மேற்கொள்கிறார்கள். 2020 பிப்ரவரி மாதம் முதல் முறையாக யாத்திரை. நாங்கள் செய்த தவப்பயன் முதல் யாத்திரை தருமையிலிருந்து தொடங்கியது திருவான்மியூருக்கும் திரு மயிலை தலத்திற்கும் தரிசனத்திற்காக. பட்டம் ஏற்றுக்கொண்டு முதல் யாத்திரை, மார்கழி எல்லாம் முடித்துக்கொண்டு இங்கே தான் முதல் யாத்திரை. சுவாமிகள் எழுந்தருள்றாருன்னு தெரியும். தர்மதாசன் ஐயா அங்கே தர்மபுரத்துக்கு போயிட்டாரு. நான் இங்கே வரணும், நிலையத்துக்கு வரணும், ஏற்பாடுகள்லாம் செய்யணும். திருவான்மியூர்லையும் மயிலாப்பூர்லையும் தரிசனத்துக்கு எல்லாம் சொல்லி ஆகிவிட்டது. அப்போது அடியனுடைய நண்பர் ஒருத்தர் இந்த செய்தியை சொன்னார். ஏங்க உங்கள் வீட்டுக்காண்டி தான் போகணும், திருவான்மியூர் கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகிறாராம், நீங்கள் வேணால் வீட்டுக்கு எழுந்தருளி பாத பூஜை ஏற்றுக்கணும்னு கேட்டு பாருங்களேன் அப்படின்னார். இப்படி ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லும்போது இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம்னு நம்மளால் சொல்ல முடியாது. நாம் அழைப்பு நாம ஒரு விஷயமாக அழைத்து அவர் எழுந்தருள்றேன்னு ஒத்துக்கிட்டாலும் அதற்கானதெல்லாம் உடனே செய்யணும். இதை அவர் சொன்னபோது மாலை 7 மணி விடிந்தால் சன்னிதானங்கள் சென்னைக்கு எழுந்துருள்றேன். ஒரு 12-14 மணி நேரம் தான் இருக்குது. அதற்குள்ளே பெருமான் எங்கள் சன்னிதானத்துக்கு அடியன் வைத்த பெயர் பேசும் தியாகேசர். என்கிட்ட வாய் திறந்து பேசக்கூடிய தியாகராஜ பெருமான் அவர் தான். இருந்தபடியே ஆடுபவர்னா அவரும் இருந்தபடியே ஆடக்கூடியவர் தான். இருந்த இடத்துலேருந்து அத்தனையும் செய்வார். அமர்ந்த இடத்திலேயே ஒரு விஷயத்தை போய் சொன்னோம்னா அடுத்த 5வது நிமிஷம் அது நடந்து முடிஞ்சிருக்கும் நமக்கு. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அந்த தவத்திற்கு அவர் எழுந்தருள்கிறார் என்றால் எவ்வளவு செய்யணும், உடனடியாக எல்லாத்தையும் அவர்கிட்ட இப்போ முதல்ல விண்ணப்பம் வைக்கணும். சரின்னு எப்பயும் போல இப்படி ரொம்ப இது பண்ணி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி தான் இந்த மாதிரி எழுந்துருள்ளதாக கேள்விப்பட்டது. திருவான்மியூர் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் அடியன் இருக்கேன், தரிசனம் பண்ணிட்டாவது இல்லை போகிறதுக்கு முன்னாடியாவது இங்கே எழுந்துருளி பாத பூஜை ஏற்றுக்கிட்டு சன்னிதானம் வீட்டை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்ட போது ஒரு 10வது நிமிஷம் மயிலாப்பூரில் 1 மணிக்கு அவங்க தரிசனத்துக்கு 1 மணிக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்காங்களேன்னாங்க. இல்லை அடியன் சொல்கிறேன், அங்கே ஒன்றும் சிரமம் இல்லை, அவங்க காத்திருக்க சொல்லலாம், ஒன்றும் இடர்பாடு இருக்காது, தரிசனத்துக்கு அடியன் நிச்சயமாக எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன்ட்டுலாம் சொல்லிவிட்டு அவங்க சரின்னு உத்தரவான 10வது நிமிஷம் தர்மதாசன் யாக்கிட்டேருந்து ஃபோன். அவர் இதை எதிர்பார்க்கல. எங்கள் கொடுத்த ஒரு நிகழ்ச்சி நேரில் தடார்னு ஒரு 1 மணி நேரம் எல்லாம் பின்தங்கி போச்சுன்னா அவர்தால தான் உருளும். ரொம்ப பயந்துட்டேன். ஐயா நீங்கள் கேட்டிங்களா வரேன்னு ஒத்துக்கிட்டார். ஆமாங்க இப்போ தான் சொன்னாங்க, என்னென்ன பண்ணணும்னு தெரியுமான்னாங்க. தெரியாதுங்க. அப்போ அடியனுக்கு சமய தீட்சை கூட ஆகலை. அந்த நிலையிலே தெரிந்தவர் அந்த அளவில் அவ்வளவு தான். அறநிலைத்துறையில் இருக்கார், இந்த பணியில் இருக்கார். இந்த அளவில் தெரிந்ததற்கே அழைத்ததற்காக உடனடியாக அதை அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரேன்னார். என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு தெரியல. ஆனால் கடன் எல்லாம் திருவருளாலே வாசலில் பந்தல்லேருந்து மாவில தோரணத்திலேருந்து மல்லிப்பூ தோரணத்திலேருந்து எல்லாம் ஏற்பாடாச்சு. காலையில் எல்லாம் ஒரு மாதிரி சித்தம் ஆயிட்டுது. சன்னிதானங்கள் எழுந்தருள போகிறார், உத்தண்டி தாண்டிட்டார், இங்கே வந்துட்டார். அது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு மாதிரி ஏதோ வயிற்றுக்குள்ள எதையோ பண்ணிகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா ஏற்பாடுகளும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நேராக உள்ளே போனேன், ஒரு ரூம் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்தேன். தொங்க விட்டுருந்த மல்லிப்பூலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் வாடி போய் இருந்தது. அதனால் இந்த வாசம் பத்தாதோன்னு நினச்சிக்கிட்டு ரூம் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு வந்து மல்லிப்பூவில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சு இது எவ்வளோ மடத்தணும், பூக்கு இல்லாத வாசத்தையே இது கொடுத்துட போகுதுன்னு. நிஜமாகவே இருந்த பரபரப்பில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அந்த என்னென்ன செய்யணும், அடுத்தடுத்து என்னென்ன யார் எங்கே நிற்கணுங்கிறதெல்லாம் மனசுக்குள்ள ராத்திரிலேருந்து ஓட்டி அந்த காட்சியை பார்த்துட்டு இது எல்லாம் சரியாக நடக்கணும்னு 4 பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு மருந்தீஸ்வரருக்கு வேண்டிக்கிட்டுன்னு இவ்வளவையும் பண்ணி முடிச்சு கடைசியில் செஞ்ச செயல் என்னென்னா இதுதான். அந்த ஒரு பரபரப்பு ஆயுசில் இது ஒரு முறை தான் நடக்கும். இன்னொரு வாட்டி இவ்வளோ பெரிய வாய்ப்பு வருமோ வராதோ தெரியாது. அதனால் அதை சரியாக பயன்படுத்திக்கோன்னு உள்ளே இருந்து ஏதோ உணர்த்தி கொண்டே இருக்கும்போது மூண்ட பெரும் மகிழ்ச்சியினால் முன் செய்வது அறியாதே நிற்கிற நிலைதான். அப்படி நின்றாராம். அதுபோலே தான் இங்கேயும் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாததுனால என்ன சொல்கிறது வார்த்தை வரலையே. இன்னொரு முறை காட்சியாக தரப்போகிறார். இதோடு கைலாயத்து கூட்டி கொண்டு போய் நித்தியமும் அந்த காட்சி இருக்க போகுது. ஆனால் பிறந்த நாளிலிருந்து இந்த காட்சிக்குத்தானே இவ்வளவு கஷ்டமும் பட்டோம். சொல்லுவதறியேன் வாழின்னு அந்த இடத்துல வார்த்தை வராது தொக்கி நின்றார்.
ஒரு 5 நிமிஷம் எடுக்கலாமா? அப்படியே இப்போ மாணிக்கவாசகருக்கு போகிறோம். சொல்லுவதறியேன் வாழி முறையோன்னு கேட்பார். மாணிக்கவாசகர் இந்த இடத்துல நின்ற நிலை, எனக்கு நீ செய்த அந்த எளிவந்த கருணையின் பெருமையை யான் சொல்லுமாறு அறியா நிலைன்னு நிற்கிறேன். இது எப்போ பாடுறார்? திருவண்ட பகுதியில் பாடுறார். அதுக்கு முன்னாடி சிவபுராணம் பாடிட்டேன். 51 தலைப்பில் சொல்ல வேண்டியதையும் ஒரு தலைப்பில் வச்சு சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு உரை எழுதின மாதிரி தான் மீதி இருக்கிற 50 தலைப்புகள். அதையும் தாண்டி பெருமானுடைய பெருமையை வாழி வாழி போற்றி போற்றின்னு பாடுவதற்கு கீர்த்தி திருவள்ளுவர் பாடி முடித்து திருவண்ட பகுதி பாடும்போது சொல்லுவதறியேன் வாழின்னு கடைசியில் போய் நிற்கிறார். திருவண்ட பகுதியை புராணங்களிலிருந்து பல தொகுப்புகளை சொல்லலாம். அதில் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் அதீதமாக இருக்கும். 18 புராணத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் உலக படைப்பிலிருந்து தான் தொடங்கும். யுகங்களுடைய கணக்கு எப்படி, காலக்கணக்கு எப்படி, எது எப்படி நியமிக்கப்படுகிறது, இத்தனை லட்சம் ஆண்டுகள் கடந்தால் இந்த இதுதான் எல்லா புராணமும் சொல்லும். அதுபோல எல்லாம் குறிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு சுவாமிகள் கடைசியில் என்ன சொல்றார்? உயிர்களுடைய தோற்றத்தை சொல்லி ஒவ்வொரு இதுலையும் எப்படி இப்படி இருக்கும், இது எப்படி வளர்ச்சி பெறும், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இதையெல்லாம் செய்த நின் கருணை சொல்லுவது அறியேன் வாழிங்கிறார். திருவாசகத்தில் அப்படியே இதை கையாளுறார். சேக்கிழார் பெருமான் அவ்வளோ வாசிச்சு திருவாசகத்திலேருந்து ஒரு வரி அப்படியே எடுத்து இங்கே கோட் பண்ணணும்னு அதை ஏற்பகை நாயனார் புராணத்தை வச்சு சொல்கிறார். சொல்லுவது அறியேன் வாழி தரியேன் நாயேன் தான் என்னை செய்தது தெரியேன் செத்தேன்னுட்ட. அப்படியே உணர்ச்சி அப்படியே அந்த இடத்துல கொண்டு வரார். செத்தேன்கிற எவ்வளவு பெருக்கெடுத்திருந்தால் உணர்ச்சி பெருமானை முடியலை. செத்தேன் அடியேறு கருளியது அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன். இந்த திருவருளை கையார வாரி பருகினால் அந்த தாகம் தீருமா? முடியல. சரி திரட்டி உண்டு பார்த்து விடலாம். தாகம் கூட எவ்வளவு குடிச்சாலும் சரி தகும், சாப்பாட்டு ஒரு அளவுக்கு தானே, வயிற்றுல போய் முட்டி நின்றுச்சுன்னா அதுக்கு மேலே முடியாது. அந்த மாதிரி திருவருளை வாரி விழுங்கி விடலாமான்னு பார்த்தா ஒல்லகில்லேன், கொள்ளவில்லை. போய் எவ்வளவு உன் திருவருளுக்கு ஆட்பட்ட பிறகு அந்த அருளின் சீர்மையை அதனுடைய வீரியத்தை எவ்வளவுதான் கொள்ள முடியவில்லைன்னு நின்னார். இத்தகைய பெருமை பெருமானுடையது. அதனால் அடியார்கள் எல்லோருமே ஒரே குரலில் சொல்லுவதறியேன் வாழின்னு. அப்படி என்னங்க பெருமை? ஒரு அளவுக்கு மேலே இப்படியே சொல்லிட்டு போனா என்னதான் பெருமைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். முடியாதுன்னு சொல்லி தப்பிக்க முடியுமா? என்ன பெருமைன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் அம்மையாரை பார்த்து நிறைவு செய்வோம். ஏன்னா குருபூசை இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. இங்கிருந்து சொல்லுவதென் எம்பெருமான் என்னாதே எங்கும் பலிதிரியும் எத்திரமும் பொங்கிரவில் ஈமவனத்தாடும் எண்ணுகேன் ஆராய்வோம் நாம் அவனை காணலுற்ற ஞான்று. அம்மையாருடைய வாக்கு. எனக்கு சாமியை போய் தரிசனம் பண்ணும்போது ஒரு விஷயம் கேட்கணும். ஏன்னா வேற யார்கிட்ட கேட்டாலும் இதுக்கு விடை கிடைக்க போறதில்ல. நாம் அவர்கிட்டயே பேசி இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுடுவோம். வேற யார் இதுக்கு பதில் சொல்ல முடியும்? என்ன கேள்வி? அப்படி என்ன கேள்வி? அப்படியே சொல்றா. இங்கிருந்து சொல்லுவதன், இங்கிருந்து என்னால் அது முடியலை. எம்பெருமான் கிட்ட நான் கேட்பதற்கு எனக்கு சில கேள்விகள் உண்டு. எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் அழித்தும் விளையாடும் நீங்கள் எதனாலே எங்கு பார்த்தாலும் பலித்திரிவதை வேலையாக கொண்டிருக்கிறீர்கள்? கையிலே அந்த ஓட்டை ஏந்தி இல்லந்தோறும் சென்று பலியேற்பதை எதனால் செய்கிறீர்கள்? இது எதற்குன்னு ஒரு கேள்வி. அடுத்தது பொங்கிரவில் ஈமவனத்தாடுவதும். ஆடணும்னு முடிவாயிட்டா இப்போ சாதாரணமாக ஆடுறவங்க எல்லாமே எவ்வளோ பெரிய மேடைக்காக எவ்வளோ பிரயத்தனப்பட்டு காசை கொடுத்து அந்த மேடையில் ஒரு வாய்ப்பை வாங்கி அந்த இடத்துல ஆடி தள்ளி நான் ஆடுவேன் நீ பார்க்கணுங்கிறாங்க. பெருமானே அத்தனை உயிர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுவிலும் கலந்து ஆடுபவன் நீ, உனக்கு ஆடுறதுக்காக வேற இடம் கிடைக்கல, ஈமவனத்தாடுவது என்னன்னு கேட்டான். காட்டிலே போய் ஆடுவான். எண்ணுகேன் என்று ஆய்வோம் நாம் அவனை காணலுற்ற ஞான்று. நிச்சயமாக தெரியும், அவன் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துடுவேன். பார்க்கும்போது இதை ஆய்ந்து சொல்லணும்னு கேட்க போறேன். 2 கேள்வி. எதனால் பலியேற்கிறீர்கள், எதனாலே ஈமவனத்தில் ஆடுகிறீர்கள்? இது 2க்கு எனக்கு விடையே தெரியல. என்ன காரணம் இதற்கு பதில் தெரியலையே. திருவாரூர் திருநாளை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 55 நாள் திருநாள் திருவாரூரில் இல்லை கொடியேற்றத்திலேருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 30 நாள் திருநாளும் சைவ சித்தாந்த மரபின்படி உயிரானது திருவருளுக்கு ஆட்பட்ட பிறகு படிப்படியாக அதனுடைய தன்மை திருவருள் கூட கூட வினை தேய அது எங்கே போய் எப்படி பெருமான் திருவடிகளை அடையுங்கிறத நாளொன்றுக்கு ஒரு நிகழ்ச்சியாக வைத்து செய்திருப்பார்கள். ஆழி திருத்தேரிலே ஆயில்ய நட்சத்திரத்தன்று எங்கள் பெருமான் எழுந்தருளி தெற்கு நோக்கி புறப்படுவார். தெற்கு திசையை சுவாமி எழுந்தருளிட்டார்னா அது முழுக்க ஞானமூர்த்தம். அதனால தான் தெற்கை நோக்கித்தான் தட்சிணாமூர்த்தி பெருமான் எழுந்தருளி ஞானம் கொடுப்பது. கந்தபுராணத்தில் தெளிவாக சொல்லிட்டார். ஆலமர தடியிலே இருந்து சனகாதி நால்வர்களுக்கு தெற்கு திசை நோக்கி அமர்ந்து தான் பெருமான் ஆகமங்களை உபதேசம் செய்தார். இப்போ ஞான திசையான தெற்கை நோக்கித்தான் எங்கள் பெருமான் புறப்படுவார். புறப்படும் அந்த தேரை அப்படியே அந்த ரதத்தை குறித்த நூல்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அதனுடைய தாற்பயம் பேசப்பட்டிருக்கு. ஆழித்தேரிலே பெருமான் எழுந்தருளிட்டார்னா திரிபுர சம்ஹாரத்திற்கு செல்வதாகத்தான் கணக்கு. முப்புறங்களை எரிக்க புறப்படுகிறார் என்னும் போது நம்மால் வெல்ல முடியாத முப்புறங்களை பெருமான் தான் எரித்து அழித்து ஞான நிலையிலே கொண்டு போய் நிறுத்துவதற்காக புறப்படுவது. அதனால தான் தேர் தரிசனத்துக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கு. திருவாரூர்லேயே தெற்கு வீதியிலிருந்து அந்த திருவாரூரில் மட்டும்தான் தேர் 4 வீதியிலையும் திரும்ப 4 வீதியிலையும் போய் தரிசனம் பண்ணுவாங்க.
ஒவ்வொரு வீதியிலும் செல்லும் போது அகோரமூர்த்தத்திலேருந்து ஆரம்பிச்சு சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம்னு அந்த வரிசையில 5 முகங்களுக்கும் தனித்தனியே பலன் சொல்லப்பட்டிருக்கு. எது வேணுமோ அது அந்தந்த முகத்திலிருந்து கேட்டுக்கொள்ள வேண்டியது. அப்படி அவர் தெற்கு வீதியில எழுந்தருளும் போது ஆணவமலத்தை கடியக்கூடியதான அகோர முகத்தோடு எழுந்தருளி பெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்வதாக முப்புறமாவது மும்மல காரியம் 3 மலங்களையும் அழித்து தருவார். அதனால தான் அதற்கு அடுத்த நாள் மாலை பிக்ஷாடனர் புறப்படுவார். அழித்து முடித்த பிறகு அந்த ஆணவாதி மலங்களை நான் ஏற்று உனக்கு திருவருள் தருகிறேன்னு சொல்றதுக்காக தான் கையிலே ஓடேந்தி பிக்ஷாடனர் புறப்பாடு தேருக்கு அடுத்த நாள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்படி எழுந்தருள் அவன் கேட்பதெல்லாம் இந்த குறைகளை எல்லாம் தீர்த்துவிடு, அதெல்லாம் நான் அழிக்கிறேன் என்ற நிலையில்தான் கையிலே ஓடேந்தி காபாலிகனாக பெருமான் எழுந்தருளுகிறார். இரண்டாவது, அவர் ஈமவனத்தாடுவதற்கான கேள்வி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார். உலகமானது சடப்பொருள், அதனுடைய குறியீடாக ஈமவனத்தை கொள்ளுகிறேன். மற்றொன்று, எங்கு நான் இருக்கும் இடமும் இல்லாததுன்னு ஒன்றுமே இல்லை. நான் ஏதோ கோயிலில் மட்டும் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணுற, கோயிலுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ மாட்டேன்னு நினைச்சாலும் தப்பிக்க முடியாத ஒரு இடம் கடைசியாக உண்டு, நீ அங்கே வரும்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு. அதனாலே ஈமவனத்தாடுவதாகன்னு மேலே பொருள் சொல்லுகிறார்கள். அப்படி பெருமான் எழுந்தருளக்கூடியது. ஒவ்வொன்றாக அப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர் கங்காளம் தாங்குவதற்கும் காபாலம் ஏந்துவதற்கும் எல்லாவற்றிற்கும் சித்தாந்தபரமாகவே பொருள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பெருமானுடைய பெருங்கருணையை சுலபமாக சொல்லுங்கன்னா அப்பர் பெருமானுடைய தசபுராண பதிகத்தை எடுத்துக்கோங்க. 10 அந்த பதிகம் முழுக்க இருக்கக்கூடிய பாடல்களில் ஒவ்வொரு பாடலிலும் புராண நிகழ்ச்சி ஒன்றை மேற்கோள் காட்டி எல்லா தேவர்களுக்கும் உறுதுணையாக நின்றவன் இவன்தான் என்பதிலிருந்து தொடங்கி தொடக்க காலம், படைப்பு, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அத்தனையும் சொல்லி சம்ஹார காரியத்தை தான் ஏன் ஏற்றுக்கொண்டு செய்கிறான் என்பதை சொல்லி மேலே ஆலிலையிலே திருமால் துயின்ற போது எல்லா தேவர்களையும் விழுங்கினதாக சொல்லுவாங்க. அது வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக கால்விரலை வைத்தவர் வாயை அடைத்துக் கொண்டார்னு சொல்லுவாங்க. ஆலிலையிலே பாலகனாக திருமால் துயின்ற போது அப்படியே அவரையும் சேர்த்து ஒடுக்கி கொண்டது இவர் தான். தலைவருக்கு எப்பயுமே என்ன வேலைன்னா மற்றவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க, அது கடைசியாக செய்ய வேண்டிய வேலை அவர் தான் வந்து செய்யணும். அதுதான் இங்கேயும் செஞ்சார். திருமால் எல்லாரையும் வயிற்றில் ஒடுக்கிட்டு போட்டோம், அந்த திருமாலையும் சேர்த்து தனக்குள்ளே சங்கரித்து முடித்தவர் எங்கள் பெருமான்கிட்ட. இப்படி ஆரம்பித்து பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சி மார்கண்டேயருக்கு அருள் செய்ததுன்னு அவருடைய பெருங்கருணையினுடைய திறத்தை அப்படி பாடி கொண்டாண்டார். கடைசியாக போய் நிறைவு செய்கிறார். இவ்வளவு பெருமை நமக்கு தெரியாது சொல்லுவதறியேன் வாழின்னா யார்தான் சொல்ல முடியும்னு கேட்டபோது என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையனும். மறுபடியும் அம்மையார் தான். தன் பெருமை தான் அறியாதது தான் அவருடைய சிறப்பே. அவர் அதை அறிய மாட்டார்னு சொன்னால் அவருக்கு தெரியாததுன்னுட்டு இல்லை, அவர் அதை கொள்ளுவதில்லை. நமக்குத்தான் பெருமை என்னைக்கும் தேவை. ஒரு இடத்துக்கு போய் சின்னதாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தோம்னா, ஐயா அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து பதவி உயர்வுக்கு போகும்போது அதை காமிக்கணும். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் கேட்பாங்க, இதெல்லாம் சேர்த்து வைக்கணும், இந்த இடத்துக்கு போனேன் இப்படிலாம் பேசுனேன்னு சொல்லிடுங்க. இல்லை எனக்கு இந்த தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பை மறக்காமல் பத்திரிகையில் போட்டுவிடுங்க, அது இருந்தால் தான் அடுத்தடுத்து எனக்கு பெருமைகள். இதெல்லாம் இது எதையுமே அவர் கொள்ளுவதில்லை. அடியார்கள் திறமும் அது இல்லை, ஒரு காலத்திலும் இல்லை. ஏதோ கிடைத்த பரிசு பெருமான் திருவருளால் கிடைத்தது, அது அந்த அளவில் அதோடு நடத்திட்டு போயிட்டே இருக்கும். அந்த திருவருளை சிந்தித்திருக்கணுமே தவிர அதனால் வாய்த்த பொருளால் சிறப்புன்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல அவ்வளவுதான் நமக்குன்னு நிலையில நின்றுடும். தன் பெருமை தான் அறியான்னா தன் பெருமையை தான் அறியாதவர் என்றில்லை, கடிசியாதவர். அதை அவர் கண்டுகொண்டதில்லை, அவருக்கு அதால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை, அவருக்கானது அது இல்லை என்பதினாலே அத்தகைய தன்மை உடையவர். அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதிர். அவருடைய சாதுரியம் என்ன? திசையெல்லாம் தனக்கு ஆடையாக உடுத்திக் கொள்ளுவார், புலித்தோலையும் ஆடையாக உடுத்திக் கொள்ளுவார், எல்லாவற்றையும் உண்டு விழுங்கக்கூடியவர், ஆலகால விஷத்தை உண்டு அதையே அமிர்தமாக கொள்ளுவார். இதெல்லாம் அவருடைய சாதுரியம். இது என்னேடின்னு கேட்டபோது தன் பெருமை தானறியா தன்மையான்னு முடிச்சுட்டார். இப்படி தன் பெருமையை வேதங்கள் தொடங்கி யாரும் அறிய முடியாத பெருமையை தானும் கனிசியாது நின்றிருப்பார். அடியார்கள் தான் அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். பெருமானுடைய பெருமையை சிந்திக்கவே கட்டம், அதுக்கே நமக்கு முடியாது, அவ்வளவு செஞ்சிருப்பார். அந்த பெருமையை சிந்தித்தவாறே சொல்லவும் முயற்சின்னா கடைசியில் போயிட்டு 1000 பாடல் 4000 பாடல் பாடி முடித்தாலும் சொல்லுவது அறியேன் வாழி என்ற நிலையில் தான் நிற்க முடியும். மணிவாசக பெருமான் தில்லை அம்பலத்திலே கடைசியாக போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அத்தனை பாடினார். 51 தலைப்புகளில் பாடினார், திருக்கோவையார் பாடினார், எல்லாம் முடிச்சார். சுவாமி வந்து அழகிய திருச்சிற்றம்பலம் எழுத்து நாங்கள் போட்டு எழுதி வச்சிருக்காரு, நீங்கள் வாங்கன்னு தில்லைவாழந்தனர்கள் கூப்பிட்டார்கள். போன மாத்திரத்தில் நினைச்சிருந்தாருன்னா அங்கே கடைசியாக ஒரு 10 பாட்டு பாடியிருக்கலாமே. அந்த நிலையில் போய் நின்ற போது கடைசியாக சபையில் நின்று தரிசனம் பண்ணும்போது ஒரு பதிகம் பாடியிருந்தாருன்னா எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த அனுபவத்தை பாடியிருக்கலாமேன்னா அந்த இடத்துல அவருக்கும் சொல்லுவதறியேன் வாழின்னு நின்றது. அதற்கு மேல் முடியாது. வாக்கை 4 வகையாக சைவாகமங்கள் பிரிக்கும். பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரின்னு 4 வாக்குகளாக பிரிப்போம். பராசப்தம் என்பது பரவுலகத்திலே இருக்கக்கூடியது, அதற்கு ஒலி வடிவம் தான், அதற்கு எழுத்து வடிவமோ மற்றொன்றோ கிடையாது. அதை அப்படியே இருக்கும்படியாக பெருமான் இயற்றி வைத்திருக்கார். நாத வடிவத்திலிருந்து வந்தது அது அப்படியே இருக்கு. இதுக்குள்ளே அத்தனை உலக மொழிகளும் அத்தனை 1000 சொற்கள் அத்தனை லட்சம் சொற்கள் எல்லாம் அதில் அடங்கிடும். அவரவருக்கு எது எப்போ தேவையோ அதை மனதிற்குள்ளே பிறக்கும்படியாக செய்வார். அதற்கு பஷ்யந்தி வாக்கு என்று பெயர்.
அடுத்து இந்த கேள்விக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும்னு அந்த சொல்லை தேடிக்கொண்டிருக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சொல் பிறக்கும் இல்லையா, அதை பஷ்யந்தி என்று பார்க்கிறோம். அதிலிருந்து புறப்பட்டு நா வழியாக அது வெளியே வரணும். அது இரண்டிற்கும் நடுப்பட்டதாக அது தொண்டையில் வந்து நிற்கிற இடம் மத்தியமான்னு பேர், நடுவில் வந்து நிற்குது. அது வெளிப்பட்டு ஒலி வடிவம் பட்டு வெளியேறுகிறதே, அதற்கு வைகரி சப்தம் என்று பெயர். ஒரு சொல்லை அடுத்து ஒரு சொல் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, இந்த சொல் என்ற சொல் 4 நிலைகளை கடந்து தான் வாய் வழியாக வருகிறது. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரின்னு 4 நிலைகளை கடந்து வருகிறது. இதை இப்படி ஏற்படுத்தி கொடுப்பவன் பெருமான் தான். அந்த திருவுருளால தான் இவர்கள் எல்லாம் இவ்வளவும் பாடி 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 நீ சொல்ல நான் பாடியதுன்னு முடிச்சுட்டாங்க. என்னாக்கி என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனேன்னுட்டாங்க. தன்னை தானே என்னை வைத்து பாடிக்கொண்டார், எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் இவர்கள் யாரும் பாடலையே, எதனாலே நின்றார்கள்? அந்த இடத்தில் வைகரி சப்தமானது மத்தியமாவிலே ஒடுங்கி, மத்தியம சப்தம் பஷ்யந்தியிலே ஒடுங்கி, பஷ்யந்தி சப்தங்கள் எல்லாம் பரசப்தத்துள் ஒடுங்கி நாதமயமான பெருமான் திருவடிகளை இவர்கள் அடைந்து விட்டபடியாலே அந்த இடத்தில் வாக்கு வராதபடிக்கு சொல்லுவதறியேன் கூறி நின்றார்கள். அதனால தான் சொல்லுவதறியா மௌன நிலையை உயர்ந்ததாக கொண்டாடி இருக்கிறார்கள். அருணகிரி பெருமானுக்கும் சும்மா இரு சொல்லறன்னு முருகப்பெருமான் முதல் முன்னம் உபதேசம் செய்தார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அடியார்கள் பெருமையை இன்றைக்கு பெரிய புராணத்தை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளிலே அடியார் பெருமையை இந்த தலைப்பிலே, அதுவும் குருமகா சன்னிதானங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்து திருவாசகம் பேச முடியலைன்னு வருந்திய நிலையில் அதை தீர்த்து வைக்கும் விதமாக 2 ஞான நூலிலும் ஏற்பட்ட ஒரு வரியை எடுத்து கொடுத்து பேசும்படியாய் செய்த ஆச்சாரியருடைய திருவடிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.